நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே வாழ்த்துகிறதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 3 நாட்களும் உங்கள் மத்தியிலே கடந்து வரவும், உங்களோடு கூட ஐக்கியம் கொள்ளவும், ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் கொடுத்த நல்வாய்ப்பிற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். உங்களுடைய அன்பான அழைப்பு, உபசரிப்பு போன்ற அத்தனை காரியங்களுக்காகவும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களுக்கு நித்தியமான பிரதிபலன்களை கொடுப்பாராக. தொடர்ந்து நீங்கள் என்னுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம் என்று நான் யோசிக்கின்றேன். நான் நேற்றைக்கு குறிப்பிட்டது போல இன்றைக்கு ரோமர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். முதலாவது ஒரு சில வேத பகுதிகளை நாம் வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1 to 11 வரைக்கும் உள்ள வசனங்களை முதலாவது நம்ம வாசிப்போம். ரோமர் 6, 1 to 11 வரைக்கும். யாவரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போவதற்காக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதற்கு அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமா அவருடனே கூட பிழைத்து பெறுவோம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு வருவதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கு என்று ஒரே மறித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக் கொள்ளுங்கள். இதனுடைய இணையாக கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1 to 4 வரைக்கும் வாசிப்போம். நீங்களும் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாதத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலாண்மைகளை சேருங்கள். பூமியில் உள்ளவர்களை அல்ல, மேலாண்மைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மதித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்கும் மறைந்திருக்கிறது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நாம் சிந்திக்கிறது ரோமர் 6ஆம் அதிகாரமாக இருந்தாலும் கொலோசையர், கலாத்தியர் போன்ற வேத பகுதிகளை நாம் ஏன் வாசித்தோம் என்றால், அந்த பகுதிகளும் நமக்கு ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. நீங்கள் மரித்தீர்கள். நீங்கள் மரித்தீர்கள். கொலோசையரில் அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியரிலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ரோம நிருபத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால் நாம் தப்பி பிழைக்க வழி இல்லை. எந்த காரியமும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே உறுதிப்படுத்தப்படும் என்று சொன்னது போல இது ரோமரிலே மாத்திரம் சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்வு என்று நாம் கடந்து செல்ல முடியாது. திரும்ப திரும்ப வேதத்திலே அது பேசப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறோம். தானியேலுடைய வாழ்க்கையில நாம் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். தானியேல் தன்னுடைய வயதான காலத்தில் ஏறக்குறைய 80 வயது ஆகின்ற நாட்களிலே அவர் மீது பொறாமை கொண்ட அந்த தேசத்தில் இருந்த பிரபுக்கள் குற்றம் சாட்டுகிறதற்காக இடம் தேடி அது கிடைக்காமல் போகும்போது
அவர் ஜெபம் செய்கிற விஷயத்திலே குற்றம் கண்டுபிடித்து அவரை கொண்டு விடுகிறதற்காக அரசனிடத்திலே அதற்கான ஆணையை, அனுமதியை எல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த தண்டனையையும் நிறைவேற்றி விடுகிறார்கள். அவரை தூக்கி சிங்க குகையிலே போட்டார்கள் இல்லையா? மறுநாள் காலையிலே அந்த குகை வாசலிலே ஒருவர் வந்து துயர சத்தத்தோடு கூப்பிட்டார் இல்லையா? உன்னதமான தேவனுடைய தாசனாகிய தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருந்தாரா என்று மிகுந்த துயரத்தோடு கேட்டார். அவருக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. இந்த வேதனையோடு அவருடைய அந்த வேதனையுடைய வெளிப்பாடாக அவர் கேட்டார். ஆனால் அவர் எதிர்பாராமல் அங்கே இருந்து ஒரு சத்தம் வெளியே வந்தது. என்ன வந்தது? ராஜாவே, நீர் வாழ்க, எனக்கு எந்த சேதமும் நடக்கவில்லை. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கங்களுடைய வாயை தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி என்ன செய்து போட்டார்? கட்டி போட்டார் என்று சொன்னார். உடனடியாக அவர் என்ன செய்யப்பட்டார்? தூக்கி வெளியே கொண்டு விடப்பட்டார். இப்போ நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலையும் இது போன்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதைத்தான் இந்த ரோமர் நிருபத்திலே மிக அழகாக தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறது மெய்யானால் நாம் எல்லாரும் ஆண்டவரை மிகவும் நேசிக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாரும் ஆண்டவரை நேசிக்கிறோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நமக்கு எல்லாருக்கும் தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்ற இடைவிடாத ஆசை இருக்கிறது. நாம் ஜெபிக்கிறோம், நம்மை அடிக்கடி நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். நாம் இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்களை செய்யும் போதும் நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்றால், நாம் மீண்டும் மீண்டும் ஆண்டவரை விட்டு விலகி போகிறது போல தோன்றுகிறது. மீண்டும் மீண்டும் சில பாவங்கள் நம்மை மேற்கொள்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே கடந்து வந்த வண்ணம் இருக்கிறது. இது நம்மை மிகவும் வேதனைப்படுத்துகிறது, சோர்ந்து போகிறோம். மீண்டும் சில காலம் ஏதோ ஒரு இடைவெளி இருக்கிறது போல தோன்றுகிறது. மீண்டும் நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாகிறோம், மீண்டும் கொஞ்ச காலம் பயணப்படுகிறோம், ஆனால் மீண்டும் சோர்ந்து போகிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே திரும்ப திரும்ப பாவம் நம்மை மேற்கொள்கிறது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதுனாலே நாம் அடிக்கடி நமக்குள்ளாக ஒரு கேள்வி கேட்கிறோம், உண்மையிலேயே நான் தேவனுடைய பிள்ளை தானா? உண்மையிலேயே நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் தானா என்ற கேள்வியும் நமக்கு அடிக்கடி எழும்புகின்றதாக நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவன் நமக்கு மிக ஆச்சரியமான காரியத்தை வேதத்திலே சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இந்த அடிப்படையான விஷயங்களை விசுவாசிக்கிறதன் மூலம் நாம் இப்படிப்பட்ட சோர்விலிருந்து தப்பி பிழைக்கவும் பாவத்தின் வல்லமையிலிருந்து வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழவும் நம்மால் முடியும் என்று வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. எப்படி தானியேல் சிங்க குகையிலே படுத்து நிம்மதியாக தூங்கினாரோ, அதுபோல மாமிசம் என்பதும் பாவத்தன்மை என்பதும் அதற்குள்ளே நம்மோடு கூட இருந்தாலும், அந்த சிங்கம் நம்மளை படுத்துக் கொண்டிருந்தாலும் நம்ம நிம்மதியாக தேவனை ஆராதிக்கவும் தேவனை நேசிக்கவும் பாவம் செய்யாமலும் வாழ முடியும். இதுதான் வேதம் நமக்கு தரக்கூடிய மிக உன்னதமான ஒரு செய்தி. பாவத்தன்மை நமக்கு இருக்கிறது என்பதற்காக, அல்லது மாம்சம் நமக்குள்ளே இருக்கிறது என்பதற்காக, நான் மாம்சம் என்று ஒற்ற வார்த்தையிலே சொன்னால் உங்களை அநேகருக்கு புரியாது என்று எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அது நாம் கொஞ்சம் வேதத்திலே கவனமாக படிக்க வேண்டியது விஷயம். என்னுடைய சபையில நான் ஒரு 10-20 பிரசங்கம் பண்ணதுக்கு பிறகுதான் ஒரு சிலர் சொன்னார்கள், எங்களுக்கு இப்பதான் மாம்சம்னா என்னன்னு புரிஞ்சுது அப்படின்னாங்க. அது நமக்கு ரொம்ப புரிந்து கொள்வதற்கு நம்ம சிரமப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் ஒற்றை வார்த்தை சொல்லுகிறதே எனக்கு சிரமம் உண்டு. ஆனால் அதை குறித்து விளக்குவதற்கான நேரம் நமக்கு இது அல்ல, இப்போ நேரம் போதுமானது அல்ல, ஆகையினால் அதை தொடவில்லை. ஆனால் அந்த மாமிசம் நமக்குள்ளே இருக்கிறதுனாலே பாவம் செய்கிறதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் நமக்கு இருக்கிறது, சரியா? ஆனால் அதே நேரத்திலே அதே மாமிசம் நம்மளே இருக்கும் போது தானே நம்மால் பாவம் செய்யாமலும் வாழ முடியும். அப்படி வாழ்ந்து தேவனுக்கு சாட்சியாக நிற்கும்படிக்குத்தான் தேவன் நம்மை அழைக்கிறார். அதற்காகத்தான் நம்முடைய ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார், நம்முடைய வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு தேவையான எல்லா விதமான அந்த வெற்றிக்கான எல்லா உபகரணங்களையும் எல்லா ஆயத்தங்களையும் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையிலே சம்பாதித்தும் கொடுத்திருக்கிறார். ஆகையினால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஏன் நமக்கு அதை அனுமதித்திருக்கிறார் என்பதற்கு வேறு பல காரணங்கள் இருக்கு. அது நம்முடைய நன்மைக்காகத்தான். வருங்காலத்திலே நம்முடைய நியாய தீர்ப்பு நாளிலே அதனுடைய உண்மை வெளிப்படும். எல்லாவற்றிற்கும் காரணம் இருக்கிறது. ஆகையினால் மாம்சம் எனக்குள்ளே இருக்கிறது, பாவத்தன்மை இருக்கிறது, அதனால உலகம் பாவம் நிறைந்ததாகவும் இருக்கிறது, அதனால நான் பாவம் செய்கிறேன் என்று தயவு செய்து ஒரு விசுவாசிகளும் சொல்லக்கூடாது.
அது சாக்கு போக்கு. வேதம் அப்படி சொல்லவில்லை என்கிற சத்தியத்தை ஆகிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டு அதற்கேற்ற முறையிலே நாம் முயற்சி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம். இதுல ஒரு விசேஷமான காரியம் என்னவென்றால், இது நம்முடைய சுய பலத்தினால் நாம் சாதிக்க வேண்டிய விஷயங்களே அல்ல. உங்களுடைய என்னுடைய சுய பலத்தினாலே நாம் சாதிக்க வேண்டிய விஷயமே அல்ல. கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த கிருபையினாலே நாம் அனுபவித்து வாழ வேண்டிய ஒரு உன்னதமான அனுபவம். இந்த பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம அநேக இதை அறியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது ரொம்ப துயரமான ஒரு காரியம். ஆனா அதுவும் நம்முடைய சகோதர சபையில அந்த அறியாமை அநேகருக்கு இருக்கிறது என்பது நாம் ரொம்பவுமே துக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நான் கடந்த நாளிலே சொன்னது போல நம்முடைய சகோதர சபையினுடைய தொடக்க காலகட்டங்களிலே இந்த காரியங்களை குறித்துதான் நம்முடைய சகோதரர்கள் அதிகமாக பேசினார்கள். அதிகமாக இந்த உலகத்திற்கு, சபை உலகத்திற்கு அவர்கள் எடுத்து கூறினார்கள். அதுதான் அவர்களுடைய ஊழியத்திலே முக்கியமான மைல்கல் என்பதும் நாம் மறக்கப்படக்கூடாது. அந்த சத்தியம் கூட இன்னைக்கு அநேக சகோதர சபைகளிலே அது தெரியவில்லை என்பது மிக மிக துக்கமான ஒரு விஷயம். ஆகையினால் நாம் இந்த காரியங்களை அறிந்து கொள்கிறது தேவன் நமக்கு கொடுத்த கிருபை என்றுதான் நாம் சிந்திக்க வேண்டும். இப்பொழுது நாம் ரோமர் 6ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது 5 அதிகாரங்களிலே பேசுறது போல் அல்ல பவுல் பேசிக் கொண்டு வருகிறது. 5 அதிகாரங்களிலே பவுல் மனிதர்கள் எல்லாரும் எப்படி பாவிகள் என்றும், அவர்களுக்காக சுவிசேஷம் எப்படி கொடுக்கப்படுகிறது என்றும், இயேசு கிறிஸ்துவின் வழியாக எப்படி மனிதர்கள் நீதிகரிக்கப்படுகிறார்கள் என்றும் காரியங்களை பேசிக்கொண்டு வந்து 6ஆம் அதிகாரத்திலே வரும்போது அவர் இன்னொரு திசைக்கு அவர் திரும்புகிறதை குறித்து பார்க்கிறோம். அங்கே வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் பேசுகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆகையினால் நம்முடைய விசுவாசத்தினால் உண்டாகின்ற நீதிகரி என்கிற அந்த மகத்துவமான விஷயம், அது சற்றும் அது குறைவான விஷயமோ ஒன்றுமல்ல, அது மிக மிக மேலான விஷயம். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிகரிப்பு என்கிற அந்த மகத்துவமான விஷயத்தை குறித்து மிக அழகாக அவர் நமக்கு விவரித்த பின்பு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து தெளிவாக அவர் சொல்லுகிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள. இது ஒன்றில் ஒன்று குறைவானது ஒன்றுமல்ல. ஒன்று பவுண்டேஷன், ஒன்று அஸ்திவாரம், இன்னொன்று மேல் கட்டுமானம். அஸ்திவாரம் மாத்திரம் போட்டு பிரயோஜனம் இல்லை இல்லையா? நம்ம இங்க கூடியிருக்கிறோம், அழகான ஒரு கட்டிடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அஸ்திவாரம் மட்டும் போட்டு விட்டால் அது கட்டிடமாக மேலே எழுப்புகிறதற்காகத்தான் அஸ்திவாரமே போடப்படுகிறது. எவ்வளவு நேர்த்தியாக நாம் அஸ்திவாரம் போட்டாலும், திரும்ப திரும்ப தோண்டி தோண்டி அதை போட்டாலும், மேல் கட்டுமானம் பண்ணாவிட்டால் ஒரு விசுவாசி ஒரு அழகான வாழ்க்கையை ஆண்டவருக்காக முன்வைக்க முடியாது. நீங்கள் நானும் அதற்காக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை முன்வைக்கக்கூடிய அளவிற்கு காலம் கடந்து விட்டு இருக்கிறது. நம்ம நிறைய ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டு இருக்கிற நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓரளவு நிறைவு செய்யக்கூடிய காலகட்டத்திலே வந்து நிற்கிறோம். ஆகையினால் இந்த மேற்கட்டுமானத்தை குறித்து கண்டிப்பாக நாம் அவசரமாக அறிந்து கொள்ள வேண்டியது, நாம் ஒழுங்குபடுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான காரியமாக இருக்கிறது. ஆகையால் இந்த பகுதியில் நாம் படிக்கக்கூடியதான காரியம் சட்ட பிரகாரமான நீதிகரிப்பில் இருந்து அடுத்த கட்டமாக மறு உருவமான ஒரு வாழ்க்கை முறையை குறித்து தான் நாம் படிக்கிறோம். அப்ப இந்த மறு உருவமான வாழ்க்கை முறையை குறித்து அவர் பேச வரும்போது அவர் முதலாவது நாம் பார்க்கும்போது முதல் வசனங்களிலே அவர் மிக பயங்கரமான ஒரு கேள்வியை கேட்டவாறு அந்த பகுதிக்குள்ளே அவர் நுழைகிறார். அவர் கேட்கிறது என்ன? ஆகையால் என்ன சொல்லுவோம்? நாம் நீதிகரிக்கப்பட்டு விட்டோம் அல்லவா? இலவசமாக நீதிகரிக்கப்பட்டு விட்டோம் அல்லவா? நாம் எந்த காரியமும் செய்யாமல் நமக்கு நீதிகரிப்பு கிடைத்து விட்டதல்லவா? இனி நாம் பரலோகத்துக்கு போவதற்கான பாக்கியத்தை பெற்று விட்டோம் அல்லவா? இனி கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லலாமோ? நாம் ரட்சிக்கப்பட்டாயிற்று, நான் பரலோகத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியம் பெற்றுவிட்டு இனி நான் பாவம் செய்தாலும் பரவாயில்லை, இந்த உலகத்திலே நான் அப்படியே வாழ்ந்துவிட்டு போகிறேன் என்று நாம் சொல்லலாமோ? அப்படி நாம் பாவத்திலே வாழ்ந்தால் தேவனுடைய கிருபை பெருகும் என்று சொல்லி நாம் சொல்ல முடியுமோ என்ற கேள்வியை அவர் கேட்கிறார். பாவங்களுக்கு கிருபை பெறுகிறது போல, பாவத்திலே வாழ்ந்த போது நமக்கு கிருபை பெறுகிறது போல, விசுவாசிகள் ஆன பிறகு பாவம் செய்தாலும் நமக்கு கிருபை பெருகிக் கொண்டிருக்குமோ என்ற கேள்வியை அவர் கேட்கிறார். அதற்கு பதிலையும் அவரே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அப்படி அல்ல, அப்படி சொல்லக்கூடாது, நான் அப்படி பேச வரவில்லை. இலவசமான நீதிகரிப்பை குறித்து பேசினேன் என்பதற்காக நீங்கள் பாவத்திலே இன்னும் வாழலாம், எப்படிப்பட்ட பாவத்திலே வாழ்ந்தாலும் உங்களை பரலோகத்துக்கு தேவன் கொண்டு செல்வார் என்றுள்ள ஒரு மமதையிலே வாழலாம் என்று நான் சொல்லவில்லை. அப்படி என்றால் பவுல் என்ன சொல்ல வருகிறார் என்றால், கிருபையினால் நீதிகரிக்கப்பட்டவர்கள்
பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள் பாவத்திலே வாழ மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள், நீதிகரிக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் இதனை குறித்து மிக மிக எச்சரிக்கை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். பவுல் சொல்ல வரக்கூடியதான மிக முக்கியமான காரியங்கள், நமக்கு 2 வரலாறு இருக்கிறது. விசுவாசிகளாகிய நமக்கு 2 வரலாறு இருக்கிறது. ஒன்று கிறிஸ்துவுக்கு முன்னான ஒரு வரலாறு, இன்னொன்று கிறிஸ்துவுக்கு பின்னான ஒரு வரலாறு. சரித்திரம் எவ்வாறு இப்படி 2ஆக பிரிக்கப்பட்டதோ அதை விட நேர்த்தியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 2ஆக பிரிக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு முன்னாக நமக்கு இருந்த வாழ்க்கையை தான் ஆதாமில் நமக்கு கிடைத்த வாழ்க்கை என்று நம்ம சொல்லுகிறோம். இந்த வாழ்க்கைக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, பழைய மனுஷனுடைய வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த பிறகு நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு உள்ளான வாழ்க்கை. கிறிஸ்து எனக்குள்ளே வந்தால் நான் கிறிஸ்துவுக்கு உள்ளாக மாற்றப்பட்டேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. கிறிஸ்து எனக்கு உள்ளே இருக்கிறார், கிறிஸ்து எனக்கு வெளியேயும் இருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். சரிதானே? 2 கோணத்திலையும் பைபிள் பேசுகிறோம் இல்லையா? 2 கோணத்திலையும் பைபிள் பேசுகிறது. அப்போ கிறிஸ்துவுக்கு உள்ளாதவனாக நான் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது கிறிஸ்துவுக்கு பின்னான வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு பெயர் புதிய மனுஷனுடைய வாழ்க்கை. 2 வரலாறுகளும் பிரித்து பார்க்கப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கிறிஸ்து நமக்குள்ளே வந்த பிறகு நான் பழைய மனுஷன் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே வந்த பிறகு நான் புதிய மனுஷனாக இருக்கிறேன். இப்பொழுது நம்மை பார்த்து யாராலும் கேட்டால் நீங்கள் பழைய மனுஷனா புதிய மனுஷனா என்று கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? புதிய மனுஷன். புதிய மனுஷன். ஆனா பழைய மனுஷனை போலையும் வாழுங்க, இல்ல பழைய மனுஷனை போலத்தான் வாழுங்க அப்படி இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. புதிய மனுஷன் தான், ஆனா பழைய மனுஷனை போல வாழ்வு. அது தவறு. ஏனென்றால் 2 கொரிந்தியர் 5:17 நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் புதிதாயின. அது ரொம்ப தெளிவான வார்த்தை. பைபிள் பொய் சொல்லாது இல்லையா? பைபிள் பொய் சொல்லுமா? பொய் சொல்லாது. ஆனா இந்த எல்லாம்ங்கிற வார்த்தை நமக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கா இல்லையா? அந்த வார்த்தை இல்லாம இருந்ததுன்னா கூட கொஞ்சம் பரவாயில்லை. ஒரு கிறிஸ்தவர்கள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, கொஞ்சம் புதிதாயின, கொஞ்சம் கொஞ்சமாய் புதிதாகி வருகின்றன என்னெல்லாம் சொன்னா கூட கொஞ்சம் நமக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. கரெக்ட். அவங்க விசுவாச வாழ்க்கை நம்ம கொஞ்சம் 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 கொஞ்சமா மாறி வருகிறோம். ஆனால் இது எல்லாம் புதிதாயின என்று ஒரே அடியாக நமக்கு சொல்லும் போது அது கொஞ்சம் நெருடலாகத்தான் இருக்கிறது. இப்ப இது சாத்தியமா? இது சாத்தியமா? ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையிலே அது சாத்தியமா? நம்மை வைத்து நாம் பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையிலே இது சாத்தியமா என்ற கேள்வி நமக்கு எழும்பவில்லையா? நிச்சயம் எழும்பும். இப்போ இங்கே நாம் ஒரு வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆதாமுடைய சந்ததியாக இருந்தபோது, ஆதாமுடைய பரம்பரைக்குள்ளாக நான் இருந்தபோது என்னை பாவம் ஆண்டு கொண்டிருந்தது. நான் பாவத்தினால் ஆளப்பட்ட ஒரு நபராக இருந்தேன். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வந்து புதிய மனுஷனாக மாற்றப்பட்ட போது நான் இப்பொழுது ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறேன், நீதிக்கேற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேன். இதுதான் ஒரு விசுவாசியினுடைய மிகப்பெரியதான ஒரு மாற்றம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு மாற்றம் நமக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட நாளிலே ஏற்பட வேண்டியது அவசியம். அது ஒவ்வொரு நாளும் அது வெளிப்பட்டு அது அதிகமாக பிரகாசிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. எனவே ரட்சிக்கப்பட்டு நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருடமானது, 20 ஆண்டுகளானது, அல்ல 30 ஆண்டுகள் ஆனது என்று சொல்லுகிறதிலே ஒருவேளை நமக்கு பெருமை இருக்கலாம். நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் அல்ல, அது வெட்கப்பட வேண்டிய விஷயம். ஏன் தெரியுமா? ஆண்டுகள் செல்லும் போது ஆவிக்குரிய முதிர்ச்சி ஏற்பட்டிருக்க வேண்டும் நமக்கு. ஆனா நாம் ஆண்டுகள் செல்ல செல்ல பல நேரங்களில் நம்ம கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று என்பது ஒரு விசேஷம் அல்ல. ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டது என்பதுதான் விசேஷம். அந்த மாற்றம் ஏற்படுவதற்கு நான் ரொம்ப காலம் காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டால் வேதம் சொல்லுகிறது, அதுக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு மனசு வேண்டும். எனக்கு உங்களுக்கு மனசு சரியா இருந்தால், சரியான ஒப்பு கொடுத்தல் இருந்தால், ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்தே நமக்கு பெரிய மாற்றம் வரும். அதனால ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது எல்லாருக்கும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் வளரும் என்றெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. எந்த அளவுக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு விரைவான வளர்ச்சியாக இருக்கு.
அப்ப என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வேகமாக நான் வளர்கிறேன் என்றால் நான் எந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்பதை பொறுத்ததாக இருக்கிறது. இதை நீங்கள் நன்றாக மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய வளர்ச்சிக்கு இடையூறு நீங்கள் தான், உங்களுடைய ஒப்பு கொடுத்தல் தான். அந்த ஒப்பு கொடுத்தல்ல நாம் எந்த அளவு பின்தங்கி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ரொம்ப பின்தங்கியதாகவே இருக்கும். ரட்சிப்பு இலவசம் தான், ஆனால் நாம் ஒப்பு கொடுத்தால்தான், நாம் மனம் வைத்தால்தான், நாம் இடம் கொடுத்தால்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மறு உருவமாகுதல் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய ரட்சிப்பு என்ற காரியத்தை குறித்து நம்ம படிக்கும்போது நாம் ஒரு காரியத்தை நாம் தெளிவாக படிக்க வேண்டும். ரட்சிப்பு என்பது நம்முடைய சிக்ஷையிலிருந்து விடுவிக்கப்படுதல் மாத்திரமல்ல. ரட்சிக்கப்படுதல் என்பது பாவத்தினுடைய சிக்ஷையிலிருந்து விடுவிக்கப்படுதல் என்ற காரியத்திலிருந்து தொடங்குகிறது. அது ரட்சிப்பினுடைய ஆரம்பம். அதிலே நாம் திருப்திப்பட்டு நின்று விடக்கூடாது. நம்ம சரியாக பொறுத்து படிக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன் என்றெல்லாம் நாம் பொறுத்து படிக்கிறோம் அல்லவா? அந்த ரட்சிக்கப்பட்டேன் என்பது ஒரு புள்ளிதான். அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாம் முன்னேறியாக வேண்டும். அடுத்தடுத்த கட்டங்கள் நாம் செல்ல வேண்டும். செல்லும் போதுதான் அந்த ரட்சிப்பு பூரணப்படுகிறது. அநேக நேரங்களிலே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்ற ஒரு காரியத்தோடு கூட, நான் ஆண்டவரை அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்டேன் என்ற ஒரு கருத்தோடு கூட நம்முடைய ரட்சிப்பு முழு நிறைவாகிவிட்டது என்று அநேகர் நினைக்கிறதுனாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை லவோதிக்கேய சபையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை போல மாறிவிட்டு இருக்கிறது. லவோதிக்கேய சபை அப்படித்தான் நினைத்துக் கொள்கிறது, நான் எனக்கு எல்லாம் இருக்கிறது, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பூரணமாக இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அனலும் குளிரும் இல்லாமல் இருக்கிறாய், உன்னை நான் வாழ்ந்து பண்ணி போடுவேன் என்று எச்சரித்ததாக நம்ம பார்க்கிறோம். ஆகையால் நாம் மிக மிக கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய இந்த பரம்பரையில் இருந்துள்ள மாற்றம், ஆதாமுடைய பரம்பரையிலிருந்து கிறிஸ்துவின் பரம்பரைக்குள்ளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த அடையாளப்படுத்துதல் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. சரி, அடுத்ததாக நம்ம பார்க்கின்றதான இந்த அதிகாரத்துல பார்க்கிற ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த அதிகாரத்திலேயே மிக மிக முக்கியமான நம்மை முக்கியத்துவப்படுத்துகிற மிக முக்கியமான 2 வசனங்கள் இருக்கிறது. ஒன்று 6வது வசனம், இன்னொன்று 11வது வசனம். எல்லா வசனங்களும் முக்கியமானதுதான். முதல்ல இந்த 6, 11 இந்த 2ம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்கப்பட வேண்டிய வசனங்கள். இந்த 6வது வசனத்திலே தான் நாம் மிக தெளிவாக நம்ம பார்க்கிறோம். என்ன செய்தோம்? நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அழகாக இந்த விஷயம் சொல்லப்படுகிறது. நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்ய வேண்டாம். சரிதானே? நாம் என்ன செய்ய வேண்டாம்? பாவத்திற்கு ஊழியம் செய்ய வேண்டாம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பாவத்திற்கு அடிமையாக நீங்கள் வாழ வேண்டாம் என்றார். பாவத்திற்கு அடிமையாக வாழ வேண்டாம். ஒரு காலத்திலே நாம் பாவத்திற்கு அடிமையாக வாழ்ந்தோம். இனி நாம் பாவத்திற்கு அடிமையாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள். அதனால விசுவாசி பாவம் செய்துதான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை. அடிமையா இருந்தால்தான் எனக்கு நிர்பந்தம் இருக்கிறது. அடிமை இல்லாவிட்டால் எனக்கு நிர்பந்தம் இல்லை. நான் இப்பொழுது ஒரு விசுவாசி பாவம் செய்கிறேன் என்றால் என்னுடைய விருப்பத்துக்கு நான் இஷ்டப்பட்டுதான் பாவம் செய்வேன். நான் முன்னாடி எப்படி அல்ல. முன்னாடி நான் பாவம் செய்து என்னுடைய இஷ்டப்பட்டல, நான் இஷ்டப்படாமலே பாவம் செய்தேன். இப்ப விசுவாசி பாவத்திற்கு விலகி வாழ முடியுமா என்று கேட்டால் விலகி வாழ முடியும். அதுதான் நம்ம முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு புதியதாக சில பேருக்கு நமக்கு தோன்றக்கூடும். அங்கே சொல்லப்படுகிறது, நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக என்று அவர் வார்த்தை பாவ சரீரம் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது நம்முடைய சரீரத்தை குறித்து தானா பேசப்படுகிறது என்று கேட்டாலாமா? நம்முடைய சரீரத்தை குறித்து தான் பேசப்படுகிறது. ஏன் அது பாவ சரீரம் என்று பேசப்படுகிறது? இப்போது என்னிடத்திலே பாவ சரீரம் இருக்கிறதா என்ற கேள்வி நமக்கு வருகிறது. அப்படி என்னிடத்திலே பாவ சரீரம் இருந்தால் நான் பாவம் செய்யாமல் இருப்பது எப்படி? இல்லையா? அப்ப இந்த பாவ சரீரம் என்ற சொல்லினுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவ சரீரம் என்று வேதம் இங்கே சொல்லுகிறதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பாவத்திற்கு அடிமைப்பட்ட சரீரம் என்ற அர்த்தம். நம்முடைய சரீரம் ஒரு காலத்திலே பாவத்திற்கு அடிமைப்பட்டதாக இருந்தது.
இந்த சரீரம் பாவத்திற்கு அடிமைப்படுதல் என்பதை நம்ம படிக்கும் போது நம்முடைய படைப்பினுடைய அந்த மென்மையை நம்ம உணர்ந்து கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். தேவன் நம்மை படைக்கும் போது நம்மை ஆவி ஆத்மா சரீரம் உடைய ஒரு விசேஷமான நபராக நம்மை படைத்திருக்கிறார். இப்ப பாவத்தினாலே நமக்கு இந்த ஆவி ஆத்மா சரீரங்களிலே மிகப்பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. நாம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆவியிலே நாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போனவர்களாக நாம் இருந்தோம். அப்படி மரித்து போனவர்களாக இருந்த நம்மை ஆண்டவர் என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். அப்படி நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே நமக்கு ஒரு ஆச்சரியம் சம்பவித்தது. அது வெளியே பார்த்தால் தெரியாது. உள்ளார்ந்த நிலையிலே ஒரு ஆச்சரியம் சம்பவித்தது. மரித்து கிடந்த என்னுடைய ஆவியிலே என்ன கிடைத்தது? உயிர் கிடைத்தது. நான் உயிர்த்தவனானே. அந்த உயிர் எனக்குள்ளே வந்த போதுதான் எனக்கு அது நித்திய ஜீவனாக மாறினது. அந்த உயிர் யாரிடத்திலிருந்து வந்தது என்று கேட்டால், அந்த உயிர் யாரிடத்திலிருந்து வந்தது? இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வந்தது. அப்ப இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்த ஜீவன் என்ன நித்திய ஜீவனாக மாறியது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசன பகுதி எல்லாம் படிக்கும் போது இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கின்றோம். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த போது அவரிடத்திலே ஜீவன் இருந்தது. யோவான் அதை குறித்து தான் பேசுகிறார். சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் உலகத்திற்கு அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை, அவருக்குள் ஜீவன் இருந்தது. எல்லாருக்கும் தான் ஜீவன் இருக்குது. மனுஷ பார்வையில எல்லாருக்கும் தான் ஜீவன் இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய பார்வையில எல்லாருக்குள்ளும் ஜீவன் இல்லை. ஒருவருக்குள்ளே மட்டும்தான் ஜீவன் இருந்தது. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அந்த ஜீவன் மனுஷனுக்கு எப்படி இருந்தது? ஒளியாய் இருந்தது. அந்த ஜீவனை நமக்காக அவர் கொடுத்து நம்முடைய ஜீவனிலே அந்த ஒளியை ஏற்றி வைத்து நம்மளுக்கு ஒரு ஜீவனை கொடுத்தார். அப்படி நாம் ரட்சிக்கப்பட்ட போது நம்முடைய ஆவியிலே நாம் ஜீவன் பெற்றவர்களாக மாறினோம். அப்படி நம்முடைய ஆவியிலே நாம் ஜீவன் பெற்றவர்களாக மாறினதுனாலே தான் இன்னைக்கு நாம் நித்திய ஜீவனுடையவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். நாம் இந்த உலகத்திலே மரித்தாலும் மற்றவர்களை போல அல்ல, நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட கடந்து செல்லும், தெய்வ சமூகத்திலே செல்லும். நான் பரலோகத்திலே போய் வாழ்வேன் என்று சொல்ல காரணம், நமக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் அதுதான். அப்படி நம்முடைய ஆவியிலே ஒரு பரிபூர்ணமான மாற்றம் நமக்கு ஏற்பட்டது. ஆனால் நம்முடைய ஆத்மா பரிபூர்ணமாக விடுதலை அடைந்ததா என்று கேட்டால் இல்லை. நம்முடைய சரீரம் பரிபூர்ணமாக விடுதலை அடைந்ததா என்று கேட்டால் இல்லை. நம்முடைய ஆத்மா என்பதுதான் நம்முடைய தீர்மானத்துடைய மையமாக நமக்கு இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவிலே தான் ஒரு மனிதன் ஒரு காரியத்தை யோசித்து தீர்மானிக்கிற ஒரு இடம் அது இருக்கிறது. அங்கேதான் நம்முடைய அறிவு செயல்படுகிறது, நம்முடைய உணர்ச்சிகள் செயல்படுகிறது, நம்முடைய தீர்மானங்கள் செயல்படுகிறது. ஒரு மனிதனுடைய ஆத்மாவிலே இந்த 3 காரியங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. நான் ஒரு காரியத்தை செய்யும் போது இந்த ஆத்மாவுடைய கன்சென்ட் இல்லாமல் அதனுடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு மனிதன் ஒரு காரியத்திலே இறங்கி செல்ல முடியாது. அப்போ சரீரம் என்ன நிலைமையில் இருக்கிறது என்றால் பாவத்து நிமித்தம் மரித்து போன நிலைமையில் இருக்கிறது. இந்த சரீரம் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்படவில்லை. இந்த சரீரம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இதே நிலையில் நம்மிடத்தில் இருக்கும்படி தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சரீரம் ஒரு நாளிலே மறுஉருவமாக்கப்படும். இந்த சரீரம் மறுஉருவமாக்கப்படும் போதுதான் நம்முடைய ரட்சிப்பும் முழுமையடைகிறது. இப்பொழுது நாம் பார்க்கும்போது நாம் பழைய மனுஷனாக வாழ்ந்த போது நம்முடைய ஆத்மா நம்முடைய ஆவியில என்ன இல்லை? ஜீவன் இல்லை. இந்த ஆவியிலே ஜீவன் இல்லாமல் இருக்கும்போது என்ன சம்பவிக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அத்தனை தீர்மானங்களையும் நமக்குள்ளே நாம் எடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம். ஏதேன் தோட்டத்திலே நமக்கு நடந்த சம்பவம் அதுதான். ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது? தேவன் நம்மை எப்படி படைத்தார் என்றால் தேவனை சார்ந்திருக்கின்ற ஒரு சிருஷ்டியாக படைத்தார். மறக்கக்கூடாது. நம்முடைய படைப்பினுடைய மகத்துவம் அதுதான். தேவன் நம்மை எதற்காக எப்படி படைத்திருக்கிறார் என்றால் தேவனை சார்ந்திருக்கின்ற சிருஷ்டியாக படைத்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய படைப்பிலே ஒரு ஒழுங்கும் கிரமமும் இருக்கிறது, ஒழுங்குமுறை இருக்காது. ஆண் பெண் படைப்பிலேயும் ஒரு ஒழுங்கும் கிரமமும் இருக்கிறது. முதலே ஆணை படைத்து விட்டு இரண்டாவது பொண்ணை படைக்கிறார். ஏன் பொண்ணை இரண்டாவது படைக்கிறார்? படைக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோம். ஆண்டவருக்கு படைப்பிலே ஒரு கிரமம் இருக்கிறது. இன்னைக்கு அந்த கிரமம் எல்லாம் பறவைகளால் மாறிவிட்டது. அதனால மனிதன் பல காரியங்களையும் அலங்கோலமாக செய்கிறான். இன்றைக்கு பள்ளிக்கூடங்களிலும் மேலே பிரசங்கங்களிலும் பல விதமான காரியங்கள் தவறாக போதிக்கப்படுகிறது. சபைகளிலும் அது இன்றைக்கு வந்திருக்கிறது. பெண்களுக்கு சமத்துவம் கொடுக்கவில்லை. வேதம் பெண்களை அடிமைத்தனத்தை குறித்து பேசுகிறது. சில சபையார் இதிலே பிடிவாதமாக இருக்கிறார்கள். பெண்களை பிரசங்கம் பண்ண முன்னாடி விடுவதில்லை. பாவிகள்.
நாங்கள் அப்படி இல்லை, பெண்களை பாஸ்டர் ஆக்குவோம், பிஷப் ஆக்குவோம். இல்ல, பெண்கள் உரிமைக்காக போராடுகிறது. இப்ப ஆண்கள் உரிமைக்காக போராடுகிற காலம். முன்னாடி எல்லாம் பஸ்ல எல்லாம் ஏறும்போது பெண்கள் சீட்டை ஆண்கள் ஆக்கிரமித்துக் கொள்வார்கள். பாவம், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்ப அப்படி கிடையாது, வேற தலைகீழா எல்லாவற்றிலும் இப்ப சுதந்திரம் கொடுத்தாயிற்று. அதனால ரொம்ப காரியம் நடக்கிறது. ஆனால் ஒரு காரியம் நடக்கிறது, ஒரு தவறான காரியம் நடக்கிறது. அதை சுட்டிக்காட்டு சொன்னேன். தேவன் எதற்காக ஆணை படைத்தார், எதற்காக பெண்ணை படைத்தார், எப்படி குடும்பத்தை அமைத்தார், இது நம்ம படிக்காத வரைக்கும் ஒரு குடும்பம் ஒழுங்கா நடக்க. அதனால இன்னைக்கு டிவோர்ஸ் பெருகி கொண்டு வருகிறது, குடும்பங்களில் பிரச்சனைகள் பெருகி கொண்டு வருகிறது. புருஷனை மனைவி மதிக்கிறது இல்ல, கீழ்ப்படுகிறது இல்ல, புருஷன் ஒரு குடும்பத்தை ஆவிக்கிற நிலையில நடத்த முடிகிறது இல்ல, அவனுடைய அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அவன் ஆன்மீகமான நிலையிலே இப்பொழுது செயலற்றவனாக மாறிவிட்டான். சரியா இல்லையா? காரியங்கள் எல்லாம் தலைகீழாக போய்கொண்டிருக்கிறது. ஆகையால் நம்முடைய விசுவாச வாழ்க்கைகளிலே நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை எங்கே எப்படி வைத்திருக்கிறார் என்பது ரொம்ப முக்கியம். படைப்பிலிருந்து அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, படைப்பிலேயே தேவன் மனிதனை எப்படி படைத்தார் என்றால், அவன் சுயாதீனமாக தன் இஷ்டம் போல காரியங்களை தீர்மானித்து வாழ்கிறதற்காக அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு சுய உரிமை கொடுக்கப்பட்டது, தீர்மான உரிமை கொடுக்கப்பட்டது என்பது உண்மை. ஆனால் அந்த உரிமையை அவன் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், தேவனை சார்ந்து வாழ்வதற்காக அந்த உரிமையை பயன்படுத்த வேண்டும். அது வரைக்கும் தான் அவனுக்கு சேர்த்து. எப்பொழுது அந்த உரிமையை ஏவாள் தவறாக பயன்படுத்தினார்களோ அன்று பாவம் ஆரம்பித்தது. அன்று பாவம் ஆரம்பித்த போது தேவனோட உறவு அங்கே வெட்டப்பட்டது. ஆவியிலே மனிதன் செத்த போது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவு துண்டுபட்டது. தேவன் சாயங்காலத்திலே தோட்டத்துக்கு வந்தபோது மனிதன் தேவனை கண்டபோது ஓடி ஒளிந்து கொண்டான். அன்னைக்கு ஓடின ஓட்டம் தான் 100 தலைமுறையா ஓடிட்டே இருக்கிறோம். தேவனை யாரும் தேடுகிறது இல்லை. நீங்களும் நான் நினைக்கிறது மாதிரி இங்கதான் கிருபையை பற்றி நம்ம சொல்லணும். நாங்க கிருபைகள் எங்கேயுமே பேசாம போக முடியாது. தேவனை நம்ம தேடி ஒண்ணும் வரலங்க. தேவன் நம்ம விரட்டி பிடிச்சாரு, எங்கேயோ விரட்டி பிடிச்சு ஒரு முட்டு சந்தில கொண்டு நிறுத்தி, சிலவங்களை அங்கிருந்து பிடிச்சாரு வரமாட்டேன்னா அடியை போட்டு நொறுக்கி பிடிச்சு இழுத்துதான் நம்ம எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. இதுதான் கிருபை. என் பிதாவானவர் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டார் ஒருவனும் என்னிடத்தில் வரான் என்று இரட்சகர் சொன்னாரு. அப்படி இழுத்து கொண்டு வைக்கப்பட்ட தெய்வ அன்பினால் இழுத்து கொண்டு வைக்கப்பட்ட ஜீவன்கள் நம்மளால எப்படி ஆண்டவருக்காக வாழலாம், எப்படி கிருபையை புரிந்து கொள்ளலாம் யோசிப்பாரு. சரி, இப்படி மனிதனுடைய காரியங்களை பொறுத்த மட்டும் மனிதன் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டான், துண்டுபட்டான். அவன் தன்னிச்சையாக வாழ ஆரம்பிக்கிறான். முதலாக மனிதன் தன்னிச்சையாக செய்த காரியங்கள் என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். மனிதன் தன்னிச்சையாக செய்த முதலாவது 2 காரியங்கள் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணு, அது பிற்பாடு தோட்டத்துக்குள்ள செய்த 2 காரியம் சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு பிறகு நிறைய செஞ்சாங்க. தோட்டத்துக்குள்ள செஞ்ச தன்னிச்சையாக செஞ்ச 2 காரியம். முதலாவது, பழத்தை பறிச்சு சாப்பிட்டான், தேவனை கன்சல்ட் பண்ணவே இல்லை. 2வது, அத்தியிலே கொண்டு ஆடை. ஒண்ணு சாப்பாடு, இன்னொன்னு ட்ரெஸ். அந்த 2 போதும் கடவுளை விட்டு மனுஷன் போகுது. நான் நேற்றுக்கு சொன்னேன், கடைசி நாட்களிலே மனுஷன் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் கட்டியும் நாட்டியும் இப்படித்தான் இருப்பான். நம்ம நினைக்கிறது மாதிரி தேவனை விட்டு மனிதன் பிரிந்து போவதற்கு பெரிய பாவமும் செய்ய வேண்டாம், கொலை கொள்ளை ஒன்றும் செய்ய வேண்டாம். புசிப்பும் குடிப்பையும் நோக்கி போனா போதும். அதான் நான் சபையில அடிக்கடி சொல்லுவேன், எங்க சபையில அடிக்கடி சொல்லுவேன், தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஒரு விசுவாசியில ரட்சிக்கப்பட்டு தெய்வ சபையிலே சேர்க்கப்பட்ட ஒரு விசுவாசி செய்ய வேண்டிய காரியம் என்ன? தெய்வீக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவனுடைய பிணைப்பை விட்டு, தேவனுடைய உறவை விட்டு நாம் எப்பொழுது தன்னிச்சையாக போக ஆரம்பிக்கிறோமோ அது நமக்கு மிக தேவையான காரியங்களா இருந்தாலும்
புசிப்பும் குடிப்புமாக இருந்தாலும் அது போதும் உங்கள் வாழ்க்கையை அழித்து விடுகிறது. சாத்தான் ஆண்டவரத்துல வந்த போது முதல்ல வச்ச பிரச்சனை என்ன, காரியம் என்ன, சோதனை என்ன? போதுமா? நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, என்னங்க பிரதர் செய்யறது, பிழைப்புக்கு வேற வழி கிடையாது, 10 பொய் சொல்லித்தான் ஆகணும், பிழைப்புக்கு வேற வழி கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை போகலன்னா என்ன செய்வாங்க, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. பிழைப்புக்கு வேற வழி கிடையாது, சர்ச் இல்லாத இடத்துல போய் வாழ வேண்டியது இருக்குது, பிள்ளைகளை எல்லாம் அனுப்பி வைக்க வேண்டியது இருக்குது. எப்போ நம்ம போகிறோமோ, பிழைப்பை தேடி போகிறோமோ, அங்கெல்லாம் ஆபத்து இருக்குது. இயேசு கிறிஸ்து அதை எப்படி ஜெயித்தாரு? ரொம்ப அழகா சொன்னார்ல. என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். உழைச்சு களைச்சு போய்தான் நான் அப்பம் சுட்டுதான் அப்பம் எனக்கு கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வானத்திலிருந்தும் அப்பம் பொழியும். நான் அடிக்கடி இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்தேன். என்னுடைய அன்றாட தேவைகளை பொறுத்த மட்டும் 40 ஆண்டுகள், ஏறக்குறைய 20 லட்சம் மக்கள், 3 நேரம் ஒரு குறையும் இல்லாம வயலில போய் விதைக்காம, களை எடுக்காம, அறுவடை பண்ணாம வாழ்ந்தாங்களா இல்லையா? இதை எந்த ஒரு மனிதனுடைய மூளையாலையாவது ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க இதை போய் எந்த அறிவாளத்துல பேச பாருங்க, என்ன சொல்லுவாங்க, இப்படி நடந்திருக்காது. சயின்ஸ் இடத்துல சொன்னா ஏத்துக்குமா? எந்த சயின்ஸ் ஏத்துக்கும்? எந்த ஹிஸ்டரி ஏத்துக்கும்? பைபிள் போய் சொல்லுதா? இத்தனை டன் உணவு பரலோகத்திலிருந்து வர முடியும்னா எனக்கு ஒரு நேரம் சாப்பிடுறது இவ்வளவு உணவு வராதா? என்ன ஆண்டவர் அன்றாடம் போஷிக்க மாட்டாரா, நடத்த மாட்டாரா? ஆனா இந்த விசுவாசம் எல்லாம் நமக்கு கிடையாதுங்க. நமக்கு பெரிய விசுவாசம் தான், நமக்கு பெரிய பெரிய விசுவாசம் தான். ஆண்டவர் என்ன தருவார்? பெரிய வீடு தருவார், பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்வார். அன்றாடம் சாப்பாடு தருவாரான்னு கேட்டா அது நம்ம தாங்க கஷ்டப்பட்டு உழைக்கணும். அப்படின்னா நீங்க சோம்பேறியா இருக்கணும்னு பைபிள் சொல்லவே இல்லை. உழைக்காதவன் சாப்பிடவும் கூடாதுன்னு பைபிள்ல இருக்குது. ஆனா ஆண்டவரை விட்டுட்டு உழைக்க கூடாதுன்னு சொல்றேன். ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத இடத்துல போய் உழைக்காதீங்கன்னு சொல்றேன். விசுவாசம் நமக்கு ரொம்ப அவசியம். நமக்கு எவ்வளவு வருமானம் வருகிறது அல்ல, ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் என்பதுதான். உலகம் அப்படிதான், நமக்கு எவ்வளவு வருமானம் வருகிறது என்பதை வச்சுதான் கால்குலேட் பண்ணோம். ஆண்டவர் அப்படி அல்ல. விசுவாசத்தால் நடக்கிறவர்கள் தேவன் எப்படி நடத்துகிறார். 5000 புருஷர்கள் ஆண்டவருக்கு முன்பாக இருந்தாங்க, கூட பெண்கள் பிள்ளைகள் எப்படி ஆனாலும் எவ்வளவு இருந்திருப்பாங்க? 20-25,000 பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்க முன்பாக என்ன இருந்துச்சு? 5 அப்பமும் 2 மீன். அது 5000 பேருக்கு போதுமான அளவுக்கு இருந்துதான். நீங்க போங்க, அது ஆண்டவர் இருந்த போது ஆண்டவர் பலது செய்வார், நேரடியா செஞ்சார். இன்னைக்கு அவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்ல? ஆண்டவருக்கு நம்ம கூட இருக்கிறாரா இல்ல? நான் கேட்கிறேன், ஆண்டவர் நம்ம விட்டு போய்விட்டாரா இல்ல? ஆண்டவர் நம்ம விட்டு போய்விட்டாரா இல்ல? நீங்க பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லும் போது ஆண்டவர் உயிர் திறந்து 40 நாட்கள் இந்த உலகத்துல வாழ்ந்த, உயிர் திறந்த பிறகு 40 நாட்கள் சீசர்களோடு உறவாடினார், உழவினார், அவங்க கூட நடந்தாரா இல்லையா? நடந்தாரு. அவங்க கூட பேசினாரா இல்லையா? பேசினாரு. அவங்க கூட சாப்பிட்டாரா இல்லையா? சாப்பிட்டாரு. அவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. தொட்டு பார்க்க சொன்னாரு. எல்லாமே நடந்துச்சு. 40 நாட்கள் முடிந்த பிறகு அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு ஒலிவ மலைக்கு போனார். போய் என்ன செஞ்சாரு? அவங்க என்ன செய்தாரு? ஆசீர்வதிச்சு. பைபிள் அப்படிதான் எழுதப்பட்டிருக்குது. அப்படியே ஆசீர்வதிக்கிற அதே பொசிஷன்ல எங்க போனாரு? அப்படியே மேல போனார். நமக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு குறைவும் கிடையாது. அவர் நம்ம ஆசீர்வதிச்சுட்டே தான் இருக்கிறார். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு கேட்கணும் வேண்டாம், ஆசீர்வதிச்சுட்டு தான் இருக்க. அவன் விசுவாசித்தா போதும். நீங்க 1000 முறை கேட்கிறதல்ல, ஒரு முறை விசுவாசிக்கிறது தான் முக்கியம். சமீபத்துல எல்லாம் ஒரு பயங்கர ட்ரெண்ட் வந்துருச்சு. நான் வேற எங்கேயும் போறோம் போல இருக்கு, சரி சொல்லாம இருக்க வழி இல்லை. புதிய ட்ரெண்ட் 1001 ஸ்தோத்திர பலி. சில பெருமையா சொல்லுவாங்க, நான் காலையில் எழுந்து இன்னைக்கு 1001 ஸ்தோத்திர பலி சொன்னேன். எதுக்காக? எனக்கு இந்த காரியம் சாதிக்க வேண்டும் என்பதற்காக. இது மந்திரவாதத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு?
இந்த பைபிள் இந்த மந்திரவாதத்தை பற்றிய பேசு. 1001 வேண்டாம், 1,00,000 வேண்டாம், கோடி ஒண்ணும் வேண்டாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை பைபிள்ல சொல்லி இருக்கிறத விசுவாசிச்சா மட்டும் போதும். 7 விதவை இருந்தாங்க இல்லையா? 7 விதவை பாவம், வீட்டுல ஒண்ணும் இல்லை, பஞ்சகாலம், ஒரு பானையில கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், கடைசி நேரமா பார்த்து பையனுக்கும் ஒரு அடையை சுட்டு கொடுத்து தானும் சாப்பிட்டுட்டு செத்து போகலாங்கிற ஆசையில, சாப்பிட்டுட்டு செத்து போகலாங்கிற ஆசையில என்ன செய்யிட்டு இருக்காங்க? 2 விறகு பொறுக்கிட்டு இருந்தாங்களா? எண்ணித்தான் பொறுக்கி இருப்பாங்க. ரொம்ப ஒண்ணு தேவைப்படாது. அந்த நேரத்துலதான் நம்ம அண்ணாச்சி வந்தாங்க. யாரு? பசிச்சு களைச்சு போய் வந்தாரு, தண்ணி தாகத்தோட வந்தார். வந்த உடனே கேட்டாரு, அம்மா தண்ணிய கொண்டு வா. தண்ணி எடுக்க திரும்பின உடனே அடுத்த குண்டை தூக்கி போட்டாரு. வரும்போது ஒரு அடையை சுட்டுட்டு எல்லாம் முடியல, பசி தாங்க முடியல. அப்பதான் அவன் திரும்ப என்ன சொன்னான், ஐயா எங்க ஹிஸ்டரியே வரலன்னா ஜாகிரதை எல்லாம் இதுதான், எங்களுடையதான பண்டக சாலையினுடைய திறமை எல்லாம் இதுதான். அப்ப சொன்னாரு, கவலைப்படாத, நீ போய் சுட்டுட்டு வா, மீதி எல்லாம் உனக்கு கிடைக்கும்னு சொன்னார். அப்படியே அவங்க சுட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த பஞ்சகாலம் முழுவதும் அந்த 7 விதவையினுடைய பானையில என்ன செய்யல? மாவும் குறையல, எண்ணெயும் குறையல. அவங்க பானை நல்ல பானை, நம்ம பானை ஓட்ட பானை. நம்ம பானையில குறைஞ்சிடும், அவங்க பானையில குறையாது இல்லையே? நம்முடைய விசுவாசம் இல்லை அப்படிதான். நம்ம பேசுகிறதுல நம்ம விசுவாச வீரர்களும் வீராங்கனைகளும் தான். விசுவாசிக்கிறது தான் நமக்கு பிரச்சனை. இப்போ இந்த விசுவாசம் என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, நம்ம மனுஷனுடைய அந்த தன்னிச்சையாக செயல்படுதல் என்பதை குறித்து நம்ம பேசிட்டு போறோம். தன்னிச்சையாக ஆண்டவரை விட்டு மனிதன் விலகி போகிறதற்கு ஒன்றும் வேண்டாம். உங்களுடைய உணவுக்கான ஓட்டம், உங்களுடைய உடைக்கான ஓட்டம் மாத்திரம் போதுமானது. அப்ப அதுல இருந்து நாம என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவர் எப்படி ஜெபிக்க கற்று தந்தார்? அன்றன்றுள்ள ஆகாரத்தை தாரும்னு சொல்லி ஜெபிக்க சொன்னாரா இல்லையா? அப்போ நாம ஜெபிச்சுட்டு நம்ம சாப்பாடுக்கு போனா ஆண்டவர் நடத்துவாரா இல்லையா? இப்ப நாம செய்யக்கூடிய வேலை நம்ம ஆண்டோட சமூகத்துல ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு நேர்த்தியானதா இருக்கணும். கள்ளத்தனமாக வேலை செய்ய போறோம், ஜெபிச்சுட்டு போக முடியுமா? ஆண்டவரே, நான் இந்த வீட்டுல களவு பண்ண போறேன், என்னை ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்க முடியுமா? இந்த களவின் மூலம் எனக்கு என்னுடைய சாப்பாடை ஆசீர்வதிச்சு கொடுங்கன்னு கேட்க முடியுமா? முடியாதுல்ல. அது மாதிரி நம்ம என்ன செஞ்சாலும் என்ன தொழில் பண்ணாலும் பொய்யும் புத்தலாட்டம் பண்ணோடா. அப்படி பொய்யும் புத்தலாட்டம் பண்ணித்தான் ஒரு தொழிலை பண்ண முடியும் என்றால் அந்த தொழிலை ஒரு விசுவாசி பண்ணக்கூடா. இல்லைன்னா ரொம்ப பட்டினி வாழ்ந்துருவாங்க. அப்படி பட்டினி கிடக்க வச்சு யாரையும் சாகடிப்பாருன்னு நான் நம்பல. இன்னொரு வழியை ஆண்டவர் காண்பிப்பார். அப்படி காண்பிக்காமல் போனால் அவர் நீதி உள்ள தெய்வம் அல்ல, நீதி உள்ள அப்பா அல்ல. பொல்லாத மனுஷர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து அறிந்திருக்க பரமபிதா உங்களுக்கு நல்ல ஈவை கொடுக்க மாட்டாரோன்னு கேட்ட தெய்வம் நான் நேசிக்கிற ஆராதிக்கிற தெய்வம். ஆகையினால் ஆண்டவருக்கு நற்சாட்சியாக வாழ்கிறதற்கு என்னுடைய தொழில் இடையூறாக இருந்தால் நான் தூக்கி போட தயங்கக்கூடாது. என்னுடைய அன்றாட சாப்பாடுக்கான விஷயம் கூட அப்படி இருக்குமானால் நான் அதிலே போகக்கூடாது. அது நமக்கு வேண்டாம். அப்படி பொய் சொல்லி நம்ம ஜீவிக்க வேண்டாம். அப்படி தவறான காரியம் செய்து நம்ம வாழ வேண்டாம். அப்படி சில இழப்புகளையும் சில கஷ்ட நஷ்டங்களையும் சகிக்க துணிந்தவர்கள் தான் கிறிஸ்துவிலே மரித்தவர்கள். அது விட முடியாதுன்னா நாம் கிறிஸ்துவிலே மரித்தவர்கள் அல்ல. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். இப்போ மனிதனுடைய தன்னிச்சையான வாழ்க்கை. அப்போ இப்படி மனிதன் எப்பொழுதெல்லாம் தேவனை விட்டு பிரிந்து தன்னிச்சையாக அவன் போகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவன் பாவத்திற்குள்ளாக போய் கொண்டிருக்கிறான். இந்த தன்னிச்சையான தீர்மானத்தை மனிதன் எங்க எடுக்கிறான் என்றால் தன்னுடைய ஆத்மாவில் எடுக்கிறான். அவருடைய சரீரம் இதற்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கிறது. சரீரம் ஒரு கருவி. சரீரம் வெறும் ஒரு கருவி. சரீரத்தில் 5 புலன்கள் இருக்கிறது. மனுஷனுக்கு எத்தனை அறிவு? மனுஷனுக்கு எத்தனை அறிவு? பைபிள் எத்தனை பசுக்கள் இருக்குது? மத்தயிலையா, மார்க்கிலையா, ஆதியாகமத்திலையா? 6 எப்படி சொன்னீங்க? எண்ணி பார்த்தீங்களா?
சிந்திக்கக்கூடிய ஆட்களுக்கு 6 அறிவா? சிந்திக்காதவங்களுக்கு? இப்ப மனுஷனுக்கு 6 அறிவு இருக்கா இல்லையா? ஏயா பிரசங்கம் பண்ண வந்தா இதை போட்டு குழப்பறீங்க. நாங்க பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, எக்ஸாம் முடிச்சாச்சு. மனுஷனுக்கு 6 அறிவு தாங்க. விலங்குகளுக்கு எல்லாம் எத்தனை அறிவு? 5 அறிவு. சரி, மனுஷனுக்கு 6 அறிவு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க, நான் ஒண்ணு அடிக்க மாட்டேன், குச்சி ஒண்ணு அடிக்க மாட்டேன். பகுத்தறிவு இருக்குது, அது எத்தனாவது அறிவு? மீதி 5 அறிவு என்னது? நம்ம 5 புலன்களுடைய அறிவை தான் 5 அறிவுன்னு சொல்றாங்க. மெய், வாய், 5 அறிவு. இங்கிலீஷ்கார 5 அறிவுன்னு சொல்ல மாட்டா, சொல்லுவாங்க. இங்கிலீஷ் அப்படி என்ன படிச்சிருக்கீங்களா? 5 knowledge 6 knowledge படிச்சிருக்கீங்களா? இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கு கிடையாது. தமிழ்ல மட்டும்தான் அப்படி இருக்கு. தமிழ்ல இருந்த 5 அறிவு 6 அறிவு பற்றி பேசக்கூடிய பழைய புத்தகம் என்ன தெரியுமா? தெரியாது. நம்ம தமிழர்கள் என்பது பெருமை கொள்வோம். தொல்காப்பியத்தில் இருக்கு. தொல்காப்பியத்தில் அரிசா சொல்லியிருக்கு. ஓரறிவுடைய உயிர்கள் எது? 2 அறிவு உயிர்கள் எது? 3 அறிவு உயிர்கள் எது? 4 அறிவு உயிர்கள் எது? 5 அறிவு உயிர்கள் எது? 6 அறிவு மனுஷன். அதே தொல்காப்பியத்தில் ஒரு சின்ன ஒரு சூத்திரம் கூட இருக்கு. சில சூத்திரங்கள்ல ஒரு எக்ஸப்ஷன் சூத்திரம் இருக்கு. 6 அறிவுடைய விலங்குகளும் உண்டுன்னு சொல்லுது தொல்காப்பியம். சில விலங்குகளுக்கும் 6 அறிவு இருக்குன்னு சொல்லுது. இருக்குமோ? இப்ப நம்ம தொல்காப்பியம் படிக்க வேண்டாம், ஆனா நம்ம தெரிஞ்சிருக்கிறது நல்லது. அப்ப இதெல்லாம் அங்கதான் எழுதப்பட்டிருக்கு, அதான் நமக்கு கத்துக் கொடுக்குறாங்க. பைபிள் அப்படி எழுதப்படவில்லை. மனுஷனுக்கு 6 அறிவு. மனுஷனுக்கு எத்தனை அறிவு? தொல்காப்பியர் பெரிய ஆள் இல்ல, சரியாதான் இருக்குமோ? என்னுடைய பார்வையில மனுஷனுக்கு 7 அறிவு. சங்கடமா இருக்க, துக்கமா இருக்க, 6 அறிவே தாங்க முடியல. மனிதனுக்கு 1 3 அறிவு உண்டு அல்லது 7 அறிவு உண்டு என்பது என்னுடைய கணக்கு. 3 அறிவு என்பது மனுஷனுடைய சரீரத்திலே சில அறிவுகள் இருக்கிறது. அது நீங்க 5ஆ சொன்னாலும் சரி, 1ஆ சொன்னாலும் சரி, என்னுடைய பார்வை. ஆத்மாவிலே ஒரு அறிவு இருக்கிறது. அந்த அறிவை தான் நீங்க சொன்னீங்க. என்ன அறிவு? பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவுடைய வேலை என்னன்னா, இந்த சரீரத்தின் வழியாக வரக்கூடிய இந்த 5 அறிவுகளையும் பகுத்து தொகுத்து நமக்கு தரக்கூடிய ஒரு பெரிய அறிவு தான் பகுத்தறிவு. இது மனிதனுக்கு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அது உண்மைதான். மற்ற விலங்குகளுக்கு எல்லாம் அது இல்லை. அப்ப 7வது அறிவு எங்க இருக்கு? அவனுடைய ஆவியிலையும் ஒரு அறிவு இருக்கு. ஆவிக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் திரும்ப சொல்றேன், அப்ப உங்களுக்கு புரியும். நீங்க பைபிள் ஸ்டடியில படிச்சிருப்பீங்க. இப்ப அதை கனெக்ட் பண்ணுங்க. சரீர அறிவை கொண்டு நீங்கள் எதை அறிவீர்கள்? சரீர அறிவை கொண்டு நீங்கள் எதை அறிவீர்கள்? இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை அறிவீர்கள். தொட்டு, பார்த்து, கேட்டு, இல்லையா? 5 புலன்கள் வழியாக அப்படித்தானே. உலகத்தை அறிவதற்கு தான் என்னது? சரீர அறிவு. ஆத்ம அறிவதற்காக இவற்றையெல்லாம் பகுத்து தொகுத்து அறிந்தாலும் தன்னை அறிகிற அறிவு தான் இந்த ஆத்மாவுடைய முக்கியமான அறிவு. பகுத்தறிவு என்பது தன்னை அறிகிற முக்கியமான அறிவு. மனிதன் தான் யார் என்று அறிகிற அறிவு. மனிதன் கடவுளை அறிகிற அறிவு அவனுடைய ஆவியிலே தான் இருக்கிறது. இந்த அறிவு உலகத்துக்கு தேவையில்லை. அதனால அவங்க 6 அறிவோட நிறுத்திட்டாங்க. நாம தான் 7வது அறிவை பற்றி பேசுகிறோம். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? மனிதன் கடவுளை அறிகிறது தன்னுடைய ஆவியிலே. இந்த ஆவி மனிதனுக்கு மறித்து போனதுனாலேதான் ரட்சிக்கப்படாத மனிதனுக்கு கடவுள் யாருன்னு தெரியாது. சிலர் கடவுளை தேடுவதில்லை. அவங்க சொல்றாங்க கடவுள் இல்லைங்கிறாங்க. சிலர் கல்லை பார்த்தால் கடவுள் என்கிறாங்க. பாரம்பரியமாக பல நம்பிக்கைகளை வைத்திருக்கிறாங்க. சிலர் மட்டும் சத்திய தெய்வத்தை அறிகிறார்கள். உண்மையான தெய்வத்தை அறிகிறதற்கு மனிதனுடைய ஆவியிலே ஜீவன் இருக்க வேண்டும். அப்போ ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது பாருங்க. நம்ம சும்மா எல்லாம் ஆண்டவரை அறிஞ்சோம், இதெல்லாம் நமக்குள்ள நடந்திருக்கிறது. அப்ப நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், வேறு இடத்துல வந்திருக்கிறோம் என்றால் ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இப்ப என்னோட ஆவியில இப்ப ஜீவன் இருக்கிறது. அதனால ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை அறிய முடியும், ஆராதிக்க முடியும். இந்த வெயிலின் வெளிப்பாடுகள் எல்லாம் புரிந்து கொள்ள முடியும். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் இது புரியும், மற்றவர்களுக்கு புரியாது. மற்றவர்களுக்கு இந்த உலகத்தில் அறிந்தோம், அவன் பெரிய எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும், அவங்க எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும், எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும், இந்த உலகத்தை குறித்த அறிவுகள் தான். அவங்க தெய்வத்தை குறித்த அறிகிற எந்த அறிவும் அவர்களுக்கு இல்லை. ஆகையினால் யார் அறிவாளி?
6 அறிவுடைய அறிவாளியா 7 அறிவுடைய அறிவாளியா? இப்ப சொல்லுங்க. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, இது பைபிள் ஆண்டவரை அறிகின்றவர்கள் ஞானிகள் என்று மற்றவர்களை அஞ்ஞானிகள் என்று வேதம் சொல்லுகிறது. கொரிந்தியர்களை நம்ம பார்ப்போம். ஞானி யாருன்னு கேட்டால் நீங்களும் ஞானி. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஞானத்திற்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். சரி, இது இருக்கட்டும். இப்போ மனிதனுடைய இண்டிபெண்டன்டான காரியங்களை குறித்து நான் சொன்னேன். இப்ப இந்த சரீரம் இந்த உலகத்தை அறிகிற அறிவு, இந்த ஆத்மா தன்னை அறிகிற அறிவு, இந்த ஆவியை கடவுளை அறிகிற அறிவு, இவன் பாவம் செய்த போது இவருக்கு என்ன சம்பவித்தது? தேவனை அறிகிற அறிவு முற்றும் விட்டு போனது. இப்பொழுது மனிதன் என்ன செய்கிறான்? தன்னிச்சையாகவே வாழ்கிறான். தன்னுடைய சரீரமும் தன்னுடைய ஆத்மாவும் விரும்புகிறது போல வாழ்கிறார். இந்த சரீரம் பல காட்சிகளை காண்கிறது. இந்த ஆத்மாவத்தில் போய் சொல்லுகிறது, இது எனக்கு பிடிச்சிருக்கிறது என்று சொன்ன உடனே இந்த ஆத்மா ஒப்புதல் கொடுக்கிறது. அவன் தன்னுடைய விருப்பம் போல காரியங்களை செய்கிறான். அடி என்றால் அடிக்கிறான், கொல்லுன்னு சொன்னா கொல்லுகிறான், கொள்ளையடி என்றால் கொள்ளை அடிக்கிறான், இச்சிக்கிறதா இருந்தா இச்சிக்கிறான், உலக சிற்றின்பங்களை நோக்கி ஓடுகிறான். இந்த உலகத்தின் மனிதர்களை பார்த்தால் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறான். இதுதான் மனிதனுடைய நிலைமை. இப்படி ஓடி ஓடி என்ன ஆச்சுன்னா, நம்முடைய சரீரம் என்ன ஆச்சுன்னா தன்னுடைய இச்சப்படியே நடக்க ஆரம்பிச்சு. இந்த சரீரம் என்ன நினைச்சாலும் ஆத்மா ஒப்புதல் கொடுக்குது இல்லையா? இப்படி கொடுத்து 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 இந்த சரீரத்துக்கு இந்த ஆத்மா அடிமைப்பட்டது போல ஆயிடுச்சு. இந்த சரீரத்துக்கு ஃபுல் பவர். இப்போ சரீரம் என்ன நினைச்சாலும் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில சரீரம் ஆட்டம் போட ஆரம்பிக்கும். நமக்கு பார்த்தா தெரியும், சில விசுவாசிகள் சொல்லக்கூடியவங்க சில ஆட்டம் போடுறதை நம்ம பார்க்கணும். சரீரம் எப்படி விரும்புகிறதோ அப்படியே வாழ்வார்கள். அதற்கெல்லாம் பல சாக்கு போக்குகளையும் சொல்லுவார்கள். அதற்கான சூழ்நிலைகளிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்ப இந்த சரீரம் தான் விரும்புகிற பாவங்களை எல்லாம் இந்த உலகத்தை சார்ந்து வாழ்கிறது இல்ல, இந்த சரீரம் பாவத்திற்கு அடிமைப்பட்ட சரீரம். அதனாலதான் அந்த சரீரத்திற்கு பேரு பாவ சரீரம். இந்த ரட்சிக்கப்பட்ட நாள் இருந்து நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நாம ரட்சிக்கப்படும் வரைக்கும் இருந்தது போல அல்ல, ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது தெரியுமா? நமக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் ஆரம்பிக்கிறது. அன்னைக்குதான் ஆரம்பிக்குது. என்ன போராட்டம்? இங்க ஆவி ஜீவன் பெற்று வருகிறது. இங்க ஆத்மாவும் சரீரமும் சேர்ந்து ஒரு ராஜாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த ஆவி வந்ததுனாலே, ஜீவன் பெற்று வந்ததுனாலே இந்த ஆவி சொல்லுகிறது, நீ இப்படித்தான் நடக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நீ தேவனை ஆராதிக்கணும், நீ பைபிள் படிக்கணும், நீ ஜெபிக்கணும், நீ தேவனை தேடணும், நீ நீதி செய்யணும், நீ அப்படி இருக்கக்கூடாது என்கிற உணர்வு எங்க வருகிறது? மனிதனுடைய ஆவியில் இருந்தாகிறது. ஆண்டோட வார்த்தை அதற்கு ஒத்து போகிறது. அப்படிப்பட்ட நிலையில் வரும்போது இந்த சரீரமும் ஆத்மாவும் ஒத்துழைக்க மறுக்கிறது. இதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம். விசுவாசிக்கு தான் பாவத்தை குறித்த போராட்டம் உண்டு. அவிசுவாசிக்கு பாவத்தை குறித்த போராட்டம் கிடையாது. ஒரு குற்ற உணர்ச்சி சிலவங்களுக்கு எல்லாம் உண்டு. நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன், ஒரு மனசாட்சியில குற்ற உணர்ச்சி உண்டு. அது வேற ஒரு கருத்து. மற்றபடி அவங்களுக்கு நம்ம போன்ற பாவத்தை குறித்த போராட்டம் இல்லை. விசுவாசிகளுக்கு தான் இந்த பாவத்தை குறித்த போராட்டம் இருக்கிறது. இந்த போராட்டத்தினுடைய கடுமையான சூழ்நிலைகளை குறித்து நீங்க ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே ரொம்ப நன்றாக வாசிக்க முடியும். அவங்க எப்படி கிடந்து போராடுகிறார் என்பதை நம்ம அந்த இடத்துல ரொம்ப அழகாக நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம இதை படித்து வரக்கூடிய விஷயம் பாவ சரீரம் சொன்ன இல்லையா? இப்ப பாவ சரீரம் ஒரு விசுவாசி இடத்துல பாவ சரீரம் இருந்ததல்லவா? அந்த பாவ சரீரத்துக்கு இப்பொழுது என்ன ஆயிற்று? இப்ப இருக்கிறது பாவ சரீரமா இல்லையா? இதுதான் நம்முடைய கேள்வி. இங்க சொல்லப்படுகிறது 6ஆம் வசனத்தை இப்ப கவனிங்க. இப்ப உங்களுக்கு ஒருவேளை புரியும். நான் ஒரு பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக, பாவத்தினுடைய பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக இப்பொழுது நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டான். அப்ப இப்பொழுது எனக்கு இருக்கிற சரீரம் பாவ சரீரமா, பாவம் அல்லாத சரீரமா? பாவ சரீரம் அல்ல. பாவ சரீரம் என்றால் பாவத்தினால் ஆளுகை செய்யப்படக்கூடிய சரீரம் அல்ல. ஆனால் பாவத்தின் தாக்கத்துக்கு உட்பட்டு மரணத்துக்கு ஏதுவான சரீரம் தான். சரீரம் மீட்கப்படவில்லை என்பது உண்மை. ஆனால் ஒரு காலத்துல இது முற்றும் பாவ சரீரமா இருந்ததுனாலே என்னுடைய சரீரத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. விசுவாசிக்கு தன்னுடைய சரீரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப சாக்கு போக்கு சொல்ல முடியாது. இதை நம்ம படிக்கணும். பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டான். பழைய மனுஷனுடைய சரீரம் தான் அவனுக்கு கண்ட்ரோல் இல்லாம ஆடும். புதிய மனுஷனுடைய சரீரம்
அவன் நினைத்தால் அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள நிற்கும். இப்பொழுது நமக்கு இதே சரீரத்துல அதே சரீரம் தான் நான் இவ்வளவு விளக்கமா சொன்ன அந்த விஷயங்கள அதே சரீரம் தான் இப்போ வாழ்கிறோம். நம்ம இப்பொழுது இந்த சரீரத்துக்கு வேற ஒரு பேர் இருக்கிறது. இது தேவனுடைய ஆலயம். இந்த சரீரத்தை நம்ம என்ன செய்யணுமா? நாம் ஜீவனுள்ள பலியாக தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். பாவ சரீரமா இருந்தால் அதை ஆண்டவர்கள் செய்ய மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப சரீரத்துல பாவம் இருக்குது, சரீரம் மட்டும் பாவத்தினால அப்படி அடிபட்டு வந்து நூலாகி இருக்குது சொன்னா இந்த பாவ சரீரத்தை கொண்டு போய் நம்ம தேவனுடைய பலிபீடத்தில் எப்படி படைக்க முடியும்? படைக்க முடியாது. அப்போ நம்முடைய சரீரம் பாவ சரீரம் அல்ல, அது சாதாரண சரீரம் தான். பாவத்தினாலே கேட்பட்டு மரணத்துக்கு ஏதுவான சரீரம் தான். ஆனால் அவிசுவாசியின் சரீரம் போல அல்ல. விசுவாசியின் சரீரம் வித்தியாசமானது. அது பரிசுத்தவானுடைய சரீரம், பரிசுத்தவாட்டியினுடைய சரீரம். அது உயிர்த்தெழுதலுக்காக விதைக்கப்பட போகிற சரீரம், மறுரூபமாக்கப்படுவதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சரீரம். புரிஞ்சுதா இல்லையா? இப்ப பாவ சரீரம் நம்ம இப்ப ஒளிஞ்சு போச்சா இல்லையா? அது ஒளிஞ்சே போச்சு. எங்க ஒளிஞ்சு போச்சு? சிலுவையிலே. இந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்முடைய அதே சரீரம், அதே காட்சி, அதே காரியங்கள் நமக்கு முன்பாக வருகிறது. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி சினிமா தியேட்டர்ல போய் சினிமா பார்க்கிறவர்களாக இருந்து என்று நினைத்துக் கொள்ளுங்கள். சினிமா தியேட்டரை கண்ட உடனே அந்த வால் போஸ்டர் கண்ட உடனே ஒரு ஆசை வருகிறது. அன்னைக்கு நான் பார்த்த உடனே தீர்மானித்து விடுவேன், இன்னைக்கு நாளைக்கு நம்ம ப்ரோக்ராம் போட்டு ஃபேமிலியா போறோம், சினிமா பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கம் இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு அதே போஸ்டர், அதே இடம், அதே காரியம், நமக்கு இஷ்டமான ஒரு ஹீரோ, அதே படம் வந்திருக்கு, புதிய படம் வந்திருக்கு, டிக்கெட் கூட முன்னாடியே நமக்கு தர்றதுக்கு ஆளு ஏற்பாடு இருக்கிறாங்க. இப்போ புதிய மனுஷன், இப்போ ஒரு போராட்டம் வருகிறது. இந்த படத்திற்கு போகணுமா போக வேண்டாமா? அப்ப என்ன தீர்மானம் எடுப்பார் புதிய மனுஷன்? போக மாட்டான். போன பழைய மனுஷனா? இல்ல, போனாலும் புதிய மனுஷன் தான். நீங்க போனாலும் புதிய மனுஷன் தான், போகாட்டியும் புதிய மனுஷன் தான். போனால் அப்ப மனசுக்குள்ள அடிக்கும், அடி அடின்னு அடிக்கும். நீ இங்க வரக்கூடாது, நீ இங்க இருக்கக்கூடாது. ஆவி பேச ஆரம்பிக்கும், ஆவி போராட ஆரம்பிக்கும். நிம்மதியா படம் பார்க்க முடியாது. எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணும்போது இவர் மனசு குறுகுறுத்துட்டே இருக்கும். ஐயோ, நான் இங்க வந்திருக்க கூடாது. நம்ம யாராவது சகோதரர்கள் பார்ப்பாங்களா, யாராவது பக்கவச்சாங்களோ, என்ன நடக்கும்? ஐயோ, நான் அப்படி வந்துட்டேனே. குத்துதா இல்லையா? குத்துமா இல்லையா? இந்த போராட்டம். அப்ப ஒருவேளை தொடக்கத்துல ஒருவேளை ஒரு சறுக்கல் ஏற்பட்டுருச்சு. அப்புறம் இவர் வந்திருந்து மனஸ்தாபப்படுவார், ஆண்டோட சமூகத்துல இருந்து வேதனைப்படுவார். ஆண்டோட சொல்லுவார், ஆண்டவரே, நான் பழைய பழக்க தோஷத்துல போயிட்டேன், என்ன மன்னிச்சுங்க, இனி நான் போக மாட்டேன். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை போக்கி சுத்திகரிக்கும். அது பிறகு அந்த பக்கம் போக மாட்டாரு. திரும்ப இதே இல்லை பாவனை வாங்கிட்டாரு, மீண்டும் மறுநாள் போனாரு, அதுக்கு அடுத்த நாள் போனாருன்னா இவர் பழைய மனுஷனா புதிய மனுஷனா? இங்கதான் பிரச்சனை. அப்ப யோகா ஈட்டியமா வர்றாரு, ஈட்டி வச்சு சொல்றாரு, தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்ய மாட்டான் அப்படிங்கிறாரு. அப்பதான் நான் சொல்லுவேன், அந்த ஆளு ரட்சிக்கப்படல. ஐயோ, அவரு ஒரு 30 வருஷமா விசுவாசியா, பயங்கர கோபக்காரரியா. நான் சொல்லுவேன், ரட்சிக்கப்படல. நமக்கு அப்படி நிரந்தரமான பாவ பழக்கம் இருக்கா? நிரந்தரமான பாவ பழக்கம் இருக்கா? இருக்கிறவங்க நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு விசுவாசியை பாவம் என்ன செய்ய முடியாது? நிரந்தரமாக அடிமையாக வைக்க முடியாது, வைக்கக்கூடாது, அதற்கு அனுமதிக்கப்படக்கூடாது. நமக்கு இருக்கிற சரீரம் பாவ சரீரம் அல்ல, பாவ சரீரம் அல்ல, பாவத்தினால் ஆளுமை செய்யக்கூடிய சரீரம் அல்ல. இது தேவனுக்காக நீதிக்காக வாழ வேண்டிய சரீரம். இந்த 4 நாள் நான் பொய் சொல்லக்கூடாது என்பது பைபிளுடைய பிரமாணம். நான் ஏன் பொய்யை சொல்றேன் தெரியுமா? இந்த பொய் என்கிறது நம்முடைய மத்தியில இன்னைக்கு காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்ட சாதாரணமான ஒரு பாவம். பைபிள்ல பொய் என்பது மிக ஆபத்தான பாவம். பொய்யர்கள் எல்லாரும் எங்க இருப்பாங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்துல 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் கடல்ல இருப்பாங்களா?
நம்ம சபையில் உள்ள பொய்யர்கள் எங்க இருப்பாங்க? சபையில் இருக்கக்கூடிய பொய்யர்கள் எங்க இருப்பாங்க? அப்படி வசனம் இல்லை. ஆனா நம்மளா உண்டாக்குற ஒரு வசனம் இருக்குது. பிரதரன் சபையில இருக்கக்கூடிய பொய்யர்கள் எல்லாம் எங்க போவாங்க? பரலோகத்துல போவாங்க. பரலோகத்துல போனா கூட சகோதர சபைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னா, ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசத்தை அந்த நாளில் அவர்கள் எப்படி பின்பற்றினார்களோ அப்படியே பின்பற்றுகிறோம். அப்படின்னா பரலோகத்துல 1000 சீட் இருந்தா அதில் முதல் வரிசை சீட்டு பிரதரன் சபைக்காக ஒதுக்கப்படும், ஒதுக்கீடு செய்யப்படும். அதுல இந்த பொய்யர்கள், இந்த கொள்ளைக்காரர்கள், இந்த அடிக்கடி பண்ணக்கூடியவர்கள், மன்னிக்காதவர்கள், குடிவாதம் பண்ணக்கூடியவர்கள், அக்கிரமம் செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்கும் அந்த சீட்ல உட்கார வைக்கப்பட்டு, எத்தனை வகை கிரீடங்கள் உண்டு? 5 வகை கிரீடங்கள் உண்டு. அது 5ம் ஒவ்வொன்றாக சிலவர்களுக்கு 5மே கிடைக்கும். ஏன்னா படிச்சாச்சு இல்ல, பலமுறை படிச்சு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கு. கிரீடங்கள் எத்தனை உண்டு? அத்தனை கிரீடங்கள். யாரெல்லாம் கிரீடங்களை மனப்பாடம் பண்ணினார்களோ அவர்களுக்கு பரலோகத்தில் என்ன செய்யப்படும்? கிரீடங்கள் கொடுக்கப்படும். அப்படி ஒரு பிரமாணம் இயேசு கிறிஸ்துவனுடைய பரலோகத்தில் நடக்காது. நம்ம கற்பனை பண்ணி வச்சிருக்கக்கூடிய பரலோகத்துல தான் நடக்கும். பிரியமானவர்களே, ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா போய் பேசக்கூடாது. ஒரு தப்பு எப்பவாவது வருமா வராதான்னு கேட்டவர் அதற்கு வேதம் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறது. ஒரு சின்ன தவறு பண்ணிட்டு உடனே நீங்க நரகத்துக்கு போயிருவீங்க பைபிள் சொல்ல. ஆனால் நிரந்தரமாக போய் பேசிட்டு இருந்தா அந்த நபர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று பைபிள் சொல்லவில்லை. நிரந்தரமான பாவங்கள் பழக்கங்களில் இருக்கிறவர்களை ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று பைபிள் சொல்லவில்லை. நன்றாக யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகும், ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்ன பிறகும் பழைய மனுஷனை போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் கேள்வி எழுப்பித்தான் ஆக வேண்டும். அந்த ரட்சிப்பிலே நமக்கு கேள்வி இருக்கிறது என்றால் மறுமுறை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்து அதை சரிப்படுத்திதான் ஆக வேண்டும். அதை சரிப்படுத்தாமல் இன்றைக்கு நாம் இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது. நமக்கு நிச்சயம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, இந்த அவரோடு கூட சிலுவையில் அறையப்படுகிறதுல ஒரு விசேஷம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? 10ஆம் வசனத்தை பாருங்க. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்ப நம்முடைய பழைய மனுஷன் எத்தனை முறை சிலுவையில் அறையப்பட்டார்? ஒரு முறை என்றைக்குமாக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அதையும் நம்ம மறக்க கூடாது. நம்ம அடிக்கடி கொண்டு நம்மளை பிடிச்சி சிலுவையில் அறைய வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்லை. நம்மை ஒரு முறை என்றைக்குமாக இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதை நம்ம விசுவாசிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த விசுவாசம் தான் நம்மை சரியான ஆவிக்குரியவர்களாக நம்மை வாழ வைக்கிறது. அது அல்லாமல் பாவத்தை ஜெயித்து நம்மால் வாழ முடியாது. நாம் எப்படி விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுகிறோமோ அப்படியே விசுவாசத்தினால் பாவத்தை ஜெயித்து வாழ்கிறோம். நீங்க நல்லா புரிஞ்சுடுங்க. நான் இவ்வளவு விஷயங்களை சொன்னாலும் உங்களுடைய சுய முயற்சியினால நீங்க பாவத்தை ஜெயிக்கவே வேண்டாம். அதுக்கான தேவையில்லை. உங்களுடைய முயற்சியை தேவன் கேட்கவே இல்லை. தேவனுக்கு சொல்லுகிற காரியம், உங்களுக்காக என்னுடைய குமாரன் செய்து நிறைவேறின காரியத்தை நீ விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நட. அவ்வளவு. கடின தீர்மானம், கடின உபவாசம், 40 நாள் உபவாசம் ஒண்ணு எடுக்கணும். அதுவும் தேவை கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைவேற்றப்பட்ட காரியத்தை உன்னால் விசுவாசிக்க முடியுமா? ஒத்துக்கொள்ள முடியுமா? நான் மரித்தேன், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். பாருங்க, அப்படி அறையப்பட்டதுனால இந்த என்ன கிடைக்கிறது? 7ஆம் வசனத்துல இன்னும் ஒரு விஷயத்தை பாருங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் கையில இருந்து போட்டு எதுவுமே பேசல. பைபிள் உள்ள வசனங்களை மட்டும்தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த 7ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறது? மரித்தவன் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறார். அப்ப விசுவாசி பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறாரா இல்லையா? பாவத்தின் தண்டனைக்கு நீங்கி இல்ல, பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறாரா இல்லையா? இதான் கேள்வி.
பாவத்துக்கு நீங்கிற வாழ்க்கை தான் விசுவாசியினுடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை அப்படியா இருக்குது? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வேற ஒரு உலகத்துல வாழ்கிறோம். இதை சொல்லும் போது எனக்கு தான் நிறைய, நான் கத்தோலிக்க சபையில சின்ன பிராயத்துல போய்கொண்டு இருந்த ஒரு நபர். அவங்க எல்லாம் நேரடியாக பரலோகத்துக்கு போக முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களாவே அவங்க சபைக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. மரிச்ச உடனே எங்க போலாமா, உத்தரிப்பு ஸ்தலங்கிற ஒரு இடத்தை அவங்க ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. உத்தரிப்பு ஸ்தலத்துல போய் படுத்துக்குவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, இங்க இருக்கிறவங்க அவங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அடிக்கடி சில திருப்பலிகள் சில சடங்காச்சாரங்கள் செய்யும் போது இவர் உத்தரிப்பு ஸ்தலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து 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 எங்க போயிடுறாரு, சொர்க்கத்துக்கு போயிடுறாரு. அதே மாதிரி நம்மளும் பல உத்தரிப்பு ஸ்தலங்களை செஞ்சு வச்சிருக்கிறோம். அது நம்ம இஷ்டப்பட்ட உத்தரிப்பு ஸ்தலங்கள். நம்ம எப்படி பாவத்தை விடுகிறது, எப்படி வாழ்கிறது, இதெல்லாம் நமக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. அது பல சாக்கு போக்குகள் இருக்கிறது, சுய நீதிகரிப்புகள் இருக்கிறது. இந்த சுய நீதிகரிப்பு என்பது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். நம்மை நாமே நீதிகரித்து தெய்வ சமூகத்திலே நம்ம நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது. எப்ப நான் என்னை சுயமாக நீதிகரிக்கிறேனோ அங்கே நான் ஆபத்திலே சிக்கிக் கொள்கிறேன் என்று அர்த்தம். நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன்னா செய்ய வேண்டியது என்னன்னா, நேரடியா ஆண்டோடைய சமூகத்துல போய் விழுந்து நொறுங்கி ஆண்டோட சொல்ல வேண்டிய, ஆண்டவரே நான் தப்பு செஞ்சது உண்மை, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னை தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, என்னை அடிக்கணும் அடிங்க, எனக்கு உடைக்கணும் உடைங்க, நான் என்ன எப்படி அதை காப்பாத்திருங்க. அதுக்கு ஆண்டோடைய சமூகத்துல போய், ஆண்டவரே நான் ஏன் தப்பு செஞ்சேன்னு தெரியுமா, என் மனைவி சரியில்லை அது உங்களுக்கு தெரியும், என் புருஷன் சரியில்லை அது உங்களுக்கு தெரியும், என்னுடைய சொசைட்டி சரியில்லை அது உங்களுக்கு தெரியும், ஏன் எங்க சபையே சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, தெரியுமில்ல. அதனாலதான் நான் தப்பு செய்யறேன். இது உங்களுக்கு சுகமா இருக்க நல்லா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல இது ஒண்ணும் பாவம் பாவமே. நான் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி நமக்குள்ள நிறைய ப்ராசஸ் நடக்கும், நல்லா புரிஞ்சுடுங்க. யாக்கோபு தெளிவாக சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களை சோதிக்கிறார் என்று சொல்லி நீங்க ஒருவரும் தேவனை குற்றம் சொல்லக்கூடாது. அவனவன் தந்தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறார். இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை. ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்குது, அது கெமிஸ்ட்ரி மாதிரி. அது ஒண்ணு போயிட்டு இருக்கு. இப்போ ரட்சிக்கப்பட்ட நான் ஒரு விஷயத்தை பார்க்கிறேன் என்றால், அந்த பார்க்கக்கூடிய விஷயத்துல ஒரு தவறு இருக்கிறது என்றால், நான் சாதாரணமாக பார்க்கிறது பாவம் அல்ல, அது இயல்பாக நான் எதேச்சையாக பார்க்கிறேன், அது ஒரு விஷயம் அல்ல. அதை திரும்ப திரும்ப பார்த்து அதை இச்சித்து அதை என்னுடைய ஆத்மாவுக்கு சொல்லி, ஆத்மா அதை பார்த்துட்டு நீ அதை திரும்ப பாருன்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்து அதை தன்னுடைய மனசுல போட்டு அதை கற்பனை பண்ணி அதுக்குள்ளேயே போட்டு நம்ம வர வேலைகளை எல்லாம் காண்பித்து அதை ரசிக்கிறது தான் பாவமாக மாறுகிறது. சாதாரண பார்வையில இச்சை இல்லை, அது சாதாரண பார்வை. அப்போ நம்முடைய ஆத்மாவுடைய அது ஆத்மாவுடைய ஒப்புதல் எல்லாம் பெற்று அது ப்ராசஸ் ஆகி அது பாவமாகி வர்றதுக்கு நிறைய நிலைமை இருக்கு. அது எங்க கட் பண்ணுவோமோ அங்க கட் பண்ணுவோம். அதனால சரீரம் நான் இருக்கிறது, எனக்கு சரீரம் இருக்கிறது எனக்கு கேடு அல்ல, சரீரம் இருக்கிறது நல்லது. அதனாலதான் நான் சரீரத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இல்லாவிட்டா நான் இந்த உலகத்துல வாழ முடியாது. அப்ப ஆண்டவர் நன்மைக்காகத்தான் என்னுடைய சரீரத்தை கொடுத்திருக்கிறார். அதே சரீரத்தை கொண்டு நான் பாவம் செய்ய முடியும். விசுவாசியை குறித்து வேதம் சொல்லுகிறது, மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. நாம் பல நேரங்களில் சூழ்நிலைகளை தப்பு சொல்லுகிறோம் இல்லையா, குற்றம் சொல்லுகிறோம் இல்லையா, சூழ்நிலைகளை குற்றம் சொல்லுகிறோம் இல்லையா. நான் ஏன் அடிக்கடி எனக்கு டென்ஷன், பிள்ளைகள் காலையில் எழுதுனா எவ்வளவு பிரச்சனை, காலையில் தூக்கம் எழுத மாட்டேங்கிறாங்க, ஒரு விஷயத்தை சொன்னா செய்ய மாட்டேங்கிறாங்க, அப்படி பண்ணாங்க, எனக்கு டென்ஷன் முடியல. சரி, அம்மாக்கள் சோர்ல முட்டுற அளவுக்கு டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்படியெல்லாம் இங்க சோறு மொட்டி டென்ஷனை தீர்க்கிறதுக்கு பைபிள் ஒன்றும் நமக்கு சொல்லல. சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ அது நம்மை பாதிக்க கூடாது. ஏனென்றால் நான் பாவத்திற்கு செத்தவனாயிருக்கிறேன். செத்தவருக்கு முன்னாடி சங்கீதம் பாடினா என்ன, டான்ஸ் ஆடினா என்ன, என்ன செஞ்சா என்ன, அவனுக்கு ஒரு உணர்வு கிடையாது. விசுவாசிக்கு முன்னாடி பாவம் என்னத்தான் ஆட்டம் போட்டாலும் விசுவாசியை அது என்ன செய்ய முடியாது. ஏனென்றால் விசுவாசி பாவத்திற்கு மரித்தவனாயிருக்கிறான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா? உங்ககிட்ட சொல்றது சங்கடமா தான் இருக்குது. உங்க முகத்தை எல்லாம் பார்க்கும்போது அப்பாவித்தனமா பாக்குறீங்க. இது வரைக்கும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தோம்,
சபைக்கு வந்தோமா, ஞானஸ்நானம் எடுத்தோமா, ரட்சிக்கப்பட்டோமா, கர்த்தருடைய பந்தி எடுத்தோமா, அதுவும் சகோதர சபைக்கு வந்ததுனால கண்டிப்பா பரலோகத்துல முன் வரிசையில உட்காருவோங்கிற ஒரு நம்பிக்கையோட இருந்தோம். பாத்தீங்களா? இந்த நேரத்துல இப்படி எல்லாம் நீங்க ஈரானில இருந்து அமெரிக்காவின் குண்டுகளை தூக்கி போட்டீங்கன்னா நாங்க என்ன செய்வோம்? பிரியமான தெய்வ பிள்ளைங்களே, விசுவாச வாழ்க்கை நம்ம நினைக்கிறது மாதிரி ஒண்ணும் கிடையாது. நம்முடைய சுய முயற்சியினால் நம்ம சாதிக்க வேண்டிய விஷயமும் கிடையாது. இது முழுமையான ஆண்டவரிடத்துல நம்ம பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்தால் ஒழிய விசுவாச வாழ்க்கையை சரியாக வாழ உங்களால் என்னால முடியாது. விட்டு கொடுத்ததாக வேணும். உங்க ரிசர்வேஷனை எல்லாம் க்ளோஸ் பண்ணித்தாங்க, வேற வழியே கிடையாது. ஆண்டவரே நான் இவ்வளவுதான் விட்டு கொடுப்பேன், அவ்வளவுதான் விட்டு கொடுப்பேன். ஒரு சகோதரி சொன்னாங்க, என்னுடைய புருஷன் ரொம்ப தொந்தரவா இருக்கிறாங்க, நான் 25% விட்டு கொடுக்கலாம், 50% விட்டு கொடுக்கலாம், 75% விட்டு கொடுக்கலாம், ஏன் 90% விட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கும் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க போல, அளவுகோல் எல்லாம். நாம் செத்துத்தான் ஆக வேண்டும், வேற வழியே இல்லை. நான் திரும்ப திரும்ப இந்த வார்த்தை உங்களுக்கு வந்தது பிறகு பல முறை சொல்லிட்டேன். நான் ஏன் இந்த சாவை பற்றி பேசுறேன்னா, அங்கதான் உயிர்ப்பே இருக்குது. நம்ம சாகாம உயிர்க்க முடியாது. ஒரு விசுவாசியாய் வாழ வேண்டும் என்றால் பழைய மனுஷன் நம்மளே செத்துத்தான் ஆக வேண்டும். பழைய மனுஷனுக்கு நாம் விடை சொல்லித்தான் ஆக வேண்டும். பைபிள் அதைத்தான் சொல்லுகிறது. அது சிலுவையில் நிறைவேறிவிட்டது, அதை நீங்க ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். நீங்க அதை ஏற்கனவே ஒத்துக்கிட்டீங்க, அந்த உண்மையும் நான் சொன்னேன். திரும்ப இது 6ஆம் அதிகாரத்துக்கு தான் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். 3ஆம் வசனத்திலையும் பாத்தீங்கன்னா மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்நானம், 4ஆம் வசனத்திலையும் மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞானஸ்நானம். நீங்க தெரிஞ்சோ தெரியாமல, இங்க இருக்கிற அநேகர் அப்படிதான் கேட்டா சொன்னார், அன்னைக்கு தெரியாம போய் கையை கொடுத்துட்டேன் பிரதர், அன்னைக்கு தெரியாம வாக்குறுதி கொடுத்துட்டேன், வாழ்விலும் சால்விலும் தாவிலும் உயர்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை விரிக்கும் மட்டும் தெரியாத்தனமா கொடுத்துட்டேன். அப்படி நிறைய பேர் தெரியாத்தனமா கொடுத்துதான் கல்யாணத்துல இணைக்கப்படுறாங்க போல. அதே போல ஞானஸ்நானத்தை நம்ம தெரியாத்தனமா சொல்லிட்டோம், நான் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்ன புதைச்சிருங்கோன்னு சொன்னேன், தெரியாத்தனமா சொன்னேன். எப்படி ஆனாலும் புதைக்கப்பட்டாச்சு. இப்ப நம்ம சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நான் சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீங்களே ஒத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இங்க இருக்கு ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை பேரும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டீங்க, நீங்க மரித்தீர்கள், நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். இப்போ ஒத்துக்கலாமா நீங்க மரித்து போனதை? அந்த வாழ்க்கையில மட்டும் ஏன் பழைய மனுஷன் மீண்டும் மீண்டும் பழைய மனுஷனையே தலை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே தோணுது? காரணம் என்ன? காரணம் என்ன? இப்போ இங்க சபையில ஒரு கல்யாணம் நடந்து வச்சிருங்களேன், நான் முன்பு சொன்னது மாதிரி 2 பேரை கையை பிடிச்சு கொடுத்து, இந்த பொண்ணுக்கு இந்த பையன், இந்த புருஷனுக்கு இந்த பொண்ணை கொடுப்பது யாருன்னு கேட்ட உடனே அப்பாக்காரர் கையை பிடிச்சு கொடுத்து, ஊழியக்காரர் கையெல்லாம் வச்சு கை வைக்காம எல்லாம் ஜெபம் பண்ணி எடுத்து 2 பேருக்கும் உடன்படிக்கை எல்லாம் கொடுத்து சொன்னி எடுத்து முடிச்சாச்சு, கல்யாண சாப்பாடும் முடிச்சாச்சு. இப்போ பொண்ணு என்ன செய்யுது? பொண்ணுக்கு பாட்டுக்கு வண்டி எடுத்துக்கிட்டு பொண்ணுக்கு வீட்டுக்கு போயிடுச்சு. கல்யாண சாப்பாடு சாப்பிட்டவங்க எல்லாம் என்ன செய்வோம்? விசித்திரமா பார்ப்போம் இல்ல, இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு பார்ப்போமா இல்லையா? நம்ம பார்க்கும்போது தூதர்களும் பரிசுத்தவான்கள் எல்லாம் பார்க்குறாங்க, இவங்களுக்கு என்ன ஆச்சு? கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த மணவாட்டிகளுக்கு என்ன ஆச்சு? புருஷன் கூட போகிறதே கிடையாது, எல்லாம் காந்தோடித்தனமா எங்கெங்கேயோ போ. புருஷனை பாட்டுக்கு இருக்கிறார் பாவம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். யாருக்கு தன் வெறுப்பு இருக்கு?
யாருக்கு அதுக்கு மனசு இருக்கு? இயேசு கிறிஸ்து தான் போதும்னு யாருக்கு மனசு இருக்கு? அப்போ நாம் ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்டால் அதை நாம் பின்பற்றித்தான் ஆக வேண்டும். கிறிஸ்துவோடு கூட நான் மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், இப்பொழுது கிறிஸ்துவோடு கூட நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். இங்க 4ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. நான் ஏன் போட்டு மண்டையை போட்டு அடின்னு அடிக்கிறேன்? நீங்க புதுசா வாழ்ந்து ஆகணும்னா பைபிள் அப்படிதான் சொல்லுது. நீங்கள் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, நீங்க பழைய வருஷமே நடக்காதபடிக்கு. இப்ப பிரசங்கம் கேட்கும்போது இங்க எல்லாம் புதிய மனுஷர்கள், இங்க எல்லாரும் வீட்டுக்கு போன பிறகு தெரியும். இப்ப நம்ம ஒரு மரணம் நடந்துன்னு வச்சிருங்களேன், நம்ம போனோம், பாட்டு பாடணும், ஜெபம் பண்ணணும், எல்லாரும் கொண்டு போய் அடக்கம் பண்ணி ஜெபம் பண்ணி மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் ஒப்பு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். சாயங்காலம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற நேரத்தில் டீ எல்லாம் போட்டு ஸ்நாக்ஸ் வச்ச உடனே நம்ம அடக்கம் பண்ணிட்டு வந்த ஆளு திரும்ப வந்து உட்கார்ந்து டீ குடுன்னு தன்னை மனைவி கிட்ட கேட்டா அந்த மனைவி எங்க ஓடுவா? பலவரைக்கும் ஓடிடுவல்ல. பாசம் நேசம், ஐயோ செத்து போய் அடக்கம் பண்ணப்பட்ட மனுஷன் வந்து நிற்கிறானே, உட்கார்ந்து இருக்கிறானே, நான் என்ன செய்வேன்? இப்ப நம்ம வீட்டுல போகும்போது இந்த பக்கம் இருக்கிறவங்க சரி, அந்த பக்கம் இருக்கிறவங்க சரி, பழைய மனுஷனா போய் உட்காரக்கூடாது, புதிய மனுஷனா போய் உட்காரணும். செத்து போன பழைய மனுஷனை மீண்டும் பார்க்க விடாது. இது வரைக்கும் தெரியாம இருந்துட்டோம். ஆனா இனி ஒரு டயலாக் இருக்கு தெரியுமா? நம்ம இங்க இருக்கிறவங்க மாறி மாறி இது வரைக்கும் சத்தம் போட்டவர் வேற விதத்துல நம்ம வசனத்தை வச்சு விளையாடணும், இனி இந்த வச்சு விளையாடுவோம். எல்லாம் அடுத்தவங்களுக்கு. இந்த பிரசங்கம் எல்லாம் யாருக்கு தெரியுமா? என் பொஞ்சாதிக்கு தான் கேட்கணும். இங்க இருக்கு இவங்க மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? இதெல்லாம் என் புருஷருக்கு தான். இதெல்லாம் யாருக்கு? எனக்கு தான். அப்ப புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு நம்ம எல்லாம் எப்படி நடக்கணுமா? புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். அதுக்குத்தான் நம்ம இந்த சபையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆண்டவர் நம்மை சேர்த்திருக்கிறார். அப்படிப்பட்டவங்க தான் எங்க போவாங்க? பரலோகத்துக்கு போவாங்க. ஆண்டவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம இது விளையாட்டு இல்லை, இது ஒரு மதம் அல்ல. நாம எந்த சடங்காச்சாரங்களினாலும் இதை அடைய முடியாது. நாம எத்தனை அத்தியர்களை கருத்து தைத்தாலும் நம்முடைய மானம் காப்பாற்றப்படாது. தெய்வ சமூகத்திலே நம்முடைய நிர்வாகம் வெளிப்படத்தான் செய்யும். ஆண்டவருக்கு முன்பாக நம்ம வெளிப்படையாக நாம் நின்றாக வேண்டும். இன்றைக்கு நாம் சரியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நின்றால் நியாய தீர்ப்பு நாளிலே நாம் வெட்கப்பட மாட்டோம். இன்றைக்கு நாம் மூடி மறைத்து ஒரு பக்தி வேஷத்திலே இன்றைக்கு சபையிலே நாம் நடித்துக் கொண்டிருந்தால் இவையெல்லாம் அநேக பரிசுத்தவான்களுக்கு முன்பாக, அநேக கோடான தூதர்களுக்கு முன்பாக வெளிப்படும் நாள் வரும். அன்றைக்கு என்னுடைய வேஷம் கலையும். நான் இதெல்லாம் உங்க மத்தியில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லையா? ஆண்டவர்கிட்ட சொல்லி அனுப்பினார்கள், இதை போய் சொல்லுன்னு. நான் இதெல்லாம் சொல்லிட்டு நான் வேஷதாரியாக இருந்தால் உங்களுக்கு முன்பாக அது ஒரு நாளிலே வெளிப்படும். அது எனக்கு நல்லா இருக்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக நம்மை சீர்படுத்த வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம இந்த அடுத்த வசனங்களுக்கு போகிறதற்கு நமக்கு நேரம் இல்லை. நாம் இங்கேயே நாம் நிறைவு செய்ய போகிறோம். இன்னும் படிக்க படிக்க அந்த வேத பகுதிகள் நமக்கு இன்னும் நம்ம இன்னும் ஆழங்களுக்கு இழுத்து சென்று கொண்டேதான் இருக்கு. அவங்க வழியாக நிறைய வெளிப்பாடுகளை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த காரியங்களைத்தான் தொடக்க காலத்தில் நம்முடைய சகோதர சபையில விசுவாசிகள் சகோதரர்களை வெளிப்படுத்தினார்கள். இதெல்லாம் நம்ம மறந்து விட்டோம். நம்ம மறந்து விட்டு நம்ம போய் பாரம்பரிய சபையை போது நம்ம வேற என்னமோ ஆகிவிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு பழைய மனுஷர்களாக வாழ்ந்து கொண்டு நாம புதிய மனுஷருடைய உபதேசங்களை பேசிக்கொண்டே இருக்கிறோம். அன்பை பற்றி பேசுகிறோம், இரக்கத்தை பற்றி பேசுகிறோம், காணிக்கை குறித்து நம்ம பார்க்கிறோம், அல்லது மிஷனரிகள் அனுப்புவதை குறித்து எல்லாம் பேசுகிறோம், பல பல விஷயங்களை குறித்து எல்லாம் பேசுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை வேற எங்கேயோ இருக்கிறது. நம்ம இல்லாமல் தேவன் எதையும் ஏற்றுக் கொள்கிறது. நம்ம எந்த முறையில் ஆராதனை பண்ணினால் நம்முடைய வாழ்க்கை சரிப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. சிந்திப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம்.
தலையில தாழ்த்தலாமா? இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக தன்னும் தனியாக நமக்காக சிலுவையிலே தொங்கி நம்முடைய ரட்சிப்பை சம்பாதித்த நம்முடைய இரட்சகர் பாவத்தின் சிக்ஷையாகிய நரக தண்டனையில் இருந்து மாத்திரமல்ல, பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியா நமக்காக ஒரு சிலுவையில் தொங்கி மரித்தார். அவர் மரித்த போது நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு மரித்தது மாத்திரமல்ல, நம்முடைய பழைய மனுஷனையும் சிலுவையிலே அறையப்படும்படிக்காக நமக்காக அவர் மரித்தார். நாம் இன்றைக்கு இந்த காரியங்களை குறித்து இன்றைக்கு இங்கே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் பரிசோதித்து பார்ப்போம். ஆண்டவரே, இத்தனை கிருபைகளை கொண்டு என்னை ரட்சித்தீங்களே, ஆனால் நான் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், எப்படிப்பட்டவளாக இருக்கிறேன். நான் வெறும் ஒரு மாய்மானமான வாழ்க்கை வாழ்கிறேனோ, ஆண்டவருக்கு முன்பாக ஒரு புதிய மனுஷனுடைய வாழ்க்கை வாழாமல் பழைய மனுஷனுடைய வாழ்க்கை வாழ்கிறேனோ. கோபம் என்னை ஆட்டி படைக்கிறது, இச்சைகள் என்னை ஆட்டி படைக்கிறது, பொய் என்னை ஆட்டி படைக்கிறது, உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகள் என்னை ஆட்டி படைக்கிறது. கிறிஸ்துவை நேசிக்கிறது பதிலாக உலகத்தை நேசிக்கிற நேசம் எனக்குள்ளே இருக்கிறது. அன்றாட படைப்புகளை சொல்லி நான் அநேக நேரங்களிலே உண்மை மறக்கிறவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த பாவங்களிலிருந்து விடுதலை அடையும்படி, புதிய சிருஷ்டியின் அனுபவத்தை நான் வாழும்படி, விசுவாசத்தினாலே பாவத்தை ஜெயித்து வாழும்படி, விசுவாசியை போலவே கௌரவத்திலே வாழும்படி எனக்கு இரக்கம் பாராட்டுக என்று சொல்லி நம்ம கேட்கலாமா? இது நமக்கு ஒரு தருணம், இது நமக்கு ஒரு வாய்ப்பு. ரட்சகர் வரக்கூடிய இந்த கடைசி நாட்களிலே அவருடைய வெளியிட்டு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கான ஒரு நல் வாய்ப்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நாம் நல்லூடாக பிடித்துக் கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். யாரெல்லாம் உடைந்த மனதோடு ஒப்புக்கொடுத்ததோடு அவருடைய சமூகத்திலே போகிறார்களோ அவர்களை ஒருவரையும் ஆண்டவர் புறம்பை விடுகிறதில்லை, கைவிடுகிறதில்லை. அன்போடு ஆண்டவர் நேசிக்க நம்முடைய பழைய பாவங்களை, பழைய காரியங்களை சொல்லி நம்மை குற்றப்படுத்துகிறவர் அல்ல. மனந்திற்கு வரக்கூடிய பாவங்கள் நிமித்தம், மனந்திற்கு வரக்கூடிய விசுவாசங்கள் நிமித்தம் ஆனந்த கண்ணீர் வடிக்கிற ஆண்டவர் அன்போடு நம்மை அணைக்கிற தெய்வம். அவருடைய இருதயத்தின் துடிப்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பெற்ற விசுவாசிகளாகிய நாம் அவருடைய மார்பிலே சாய்ந்து வாழ்கின்ற உன்னதமான அனுபவமுடையவர்களாய் முன்னேறி செல்ல இந்த வேத வசன கேள்வி நமக்கு ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் கேட்டதே. நாம் நல்ல தீர்மானம் எடுக்கலாம். ஆண்டவரை உண்மை விட இந்த உலகத்தை நான் எதையும் நேசிக்க மாட்டேன், இந்த உலகத்தை எனக்கு கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், நீங்க தான் எனக்கு வேண்டும் என்று மனசால் நாம் அவர்களை சொல்லலாமா? கிருபைகள் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, ஆண்டவரே, இந்த மகிமையான இந்த மத்தியான பொழுதுக்காக நாம் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய கிருபையினால், உம்முடைய வெறும் கிருபையினால் ஆண்டவரே எங்களை ரட்சித்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களை ரட்சித்தது மாத்திரமல்ல, ஆண்டவரே சத்தியத்தை பேசக்கூடிய ஒரு நல்ல சபையில எங்களை கொண்டு வந்து சேர்த்து எங்களை உத்தமம் உள்ளவர்கள் என்று எண்ணி ஆண்டவரை எங்களிடத்துல இந்த மகிமையான உபதேசங்களை எல்லாம் ஒப்புக்கொடுத்த தெய்வத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை இவற்றை சுமக்கின்ற பாத்திரவான்கள் அல்ல நாங்கள். இப்பொழுது உம்முடைய கிருபையினால் அந்த பாக்கியவான்களாக நாங்கள் மாறியிருக்கிறோம். இந்த நண்பாண்டமான சரீரத்திலே இந்த வெளியேறப்பட்ட பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டவர்களாக அதை எங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து அதை நாங்கள் ருசித்து அறிந்து அனுபவித்து அதை மற்றவர்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய கடமையை தேவர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே. ஆண்டவரே, அதற்கு இடையூறாக எங்களுடையதான அற்பமான வாழ்க்கை முறைகள் அநேக நேரங்களிலே அதற்கு இடையூறாக மாறிவிட்டிருக்கிறது. அந்த நிலைமைகளை எங்களுக்கு மாறிப்போக உதவி செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லிக்கிறோம் ராஜா. ஆண்டவரை எங்களுக்கு இறங்குங்க, ஆண்டவரை எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரை ஒரு புதிய வாழ்க்கை, பாவத்திற்கு மரித்து ஜீவனுக்கு என்று பிழைத்திருக்கக்கூடிய ஒரு புதிய வாழ்க்கை, ஆதாமிலே மரித்து கிறிஸ்துவிலே உயிர்த்தெழுந்து வாழ்கின்றதான ஒரு புதிய வாழ்க்கை. இதோ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், படைகள் ஒழிந்து போகின, எல்லாம் புதிதாயின என்கிற ஒரு அனுபவம் எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட உதவி செய்ய மாற்றம். ஆண்டவரே, எங்கள் சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள், ஆண்டவரே எல்லாருடைய கரங்களில் தருகிறோம். ஆண்டவரே, இந்த காரியங்களை ஆண்டவரை புரிந்து வர ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் இறங்கி இந்த
இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யத்தக்கதாய், மறுபடியும் உண்டாக்கத்தக்கதாய் ஆண்டவர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாக உங்களுக்கு சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் மறுஉருவமாகி குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக மாறி ரட்சகருடைய வரிக்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மனவிருப்பம் கொண்டிருக்கிறதை இதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதற்கேற்ப எங்கள் வாழ்க்கையிலே அடுத்த சுவடுகள் அப்படிப்பட்ட மகிமையான சுவடுகளாக இருக்க வரும் நாட்களில் தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டுமாக முயற்சிக்கிறோம். கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீங்க, எவ்வளவாய் என்பவர்கள் எவ்வளவு கிருபைகளை கொடுக்குறீங்க, எவ்வளவாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, எல்லா காரியங்களுக்காகவும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா புதிய மகிமைகளையும் நமக்கு தெரிவிக்கிறோம். எங்கள் அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.